ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகக்கூடிய அன்வான்டட் லவ் 2/2 ஃபைன் பார்ட்ஸ் ஓகேவா. ஒரு ஒன் ஷாட் போட்டு போகிறோம். அது 2/2 ஃபைன் பார்ட்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படின்னு பண்ணிப்போனாக்க, நம்ம ஜிமின் வச்சு அவங்க இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமின் வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜேகே அவர் மொபைலில் ஒரு சாங் ஆன் பண்ணி நம்ம ஜிமினுக்கு ஏர்பட்ஸ் போட்டு விட்றாங்க. கேளு சொல்கிறாங்க. சரி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிமின் இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள மைட்லாம் பார்க்குறாங்க. பாரு, அவங்கள்ட்ட போய் பார்க்கறதுக்கு உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குதான் சொல்கிறாங்க. ஆமாம், ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் ஜீவன் சார் தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம கதை சொல்கிறோம். ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளை ஒருத்தர் அந்த பையன் ஜஸ்ட்டு ஜீவன் ஃபேமிலியோட வாரசை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் உண்மையை சொல்லவா, ஜவுன் சார் யார் கூட இப்படி ஹாப்பியாக இருந்ததே நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருப்பாரு. தன்னோட பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க. தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். அவர் அழகாக கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுண்டா எப்படினாக்க ஒரு ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபுல்லாக ஃபைட் வந்து அப்படி இருக்கும். அப்படிலாம் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகான ஒரு கப்பல் மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஜவுனுக்கு லிசன் ஆகுது. ஜவுனுக்கு எதுவுமே சொல்கிறோம் அப்படி போயிட்டுருக்காங்க. எனக்கு நம்ம ஜிம்முக்கு லிசன் ஆகாது, இவருக்கு லிசன் ஆகுது சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. ஜிம்மி ஒரு 1 hour நடந்திருப்பாரு. போதும் சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போதுமா சொல்கிறாங்க. பின்னா பாருங்க, பாப்பா வயிற்றில் வச்சுக்கிட்டு நடக்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீங்கள் நடங்க பார்க்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. வாசல் ஜெக்கெட் தூக்கிடுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் இவங்க பேபியை சேர்த்து தூக்கணுமா தூக்கிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. நான் 2 பேரும் சேர்த்து கூட தூக்கிட்டு நடப்பேன் தெரியுமா சொல்கிறாங்க. சொல்கிறேன். நான் 2 பேரும் சேர்த்து கூட தூக்கிட்டு நடப்பேன் அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். பாப்பா அவன் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் நான் பேபிட்டு சொல்கிறாங்க. ஜெகேக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்குறது. அப்படியா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அழகாக தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுறாங்க போல. அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேகேவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்ருக்கோ. ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ ஒரு 6 months நடந்துட்டுருக்கு. ஜிம் ஜேகே எடுத்துகிட்டு அந்த லிவிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம் டிவி பார்க்குறாங்க. ஜேகே இப்போ தான் ஒர்க் பண்ணிருக்காரு லேப்டாப்பில். இப்போ ஜிம் ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்காரு. ஏன்னா எப்பவுமே இதெல்லாம் பார்த்தாருனாக்கா ஜேகே கிட்ட பேசுவாருங்க. பாருங்கள் அதை பாருங்கள் இது பாருங்கன்னு சொல்லுவார். இன்றைக்கி அமைதியாக இருக்காரு. சரி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டிவி ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் தான் ஓடிட்டுருக்கு. அதை நம்ம ஜிம் கண்ணு மிகாமல் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவங்க டான்ஸ்லாம் பிடிக்குமா என்ன கேட்குறாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ அவர் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, டான்ஸர் ஆகுன்ட்டு ட்ரீம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு டான்ஸர் ஆகும் ட்ரீம் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க. ஆமாம் டான்ஸர் ஆகும் ரொம்ப ரொம்ப ஆசை. அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்பா செகண்ட் மேட்ச் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு அம்மான்னு சொல்லிட்டு கிராண்ட் பஸ் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் செகண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஸ்டெப் பங்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. டெய்லி பில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஹாப்பினஸ், எனக்கு இவ்வளோ லைஃப்பில் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு சின்ன ஹாப்பினஸ் வந்து டான்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு அது பார்க்கணும் அவ்வளோ பிடிக்கும். அது பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருப்பேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன்னா கொஞ்சம் டேஸ் போனப்போ சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க அது கூட சரியாக பண்ணாமல் போயிடுச்சு. பண்ணாமல் போயிடுச்சு. எனக்கு ஸ்கூலில் ஃப்ரீயாக டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா உடம்பு சரியில்லையா, அப்புறம் பார்ட் டைம் ஒர்க் போகணுமா, ஸ்கூல் படிச்சுட்டே பார்ட் டைம் ஒர்க் போகணும், அதுக்கப்புறம் வீட்டு ஸ்டடீஸ் சொல்லிட்டு எல்லாமே மாறி அதை அதை என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்போவுமே என் ட்ரீம்னாக்கா டான்ஸ் பண்ணது தான். இன்னுமே எனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. வித்தவுட் ப்ராக்டிஸ் இல்லாமல் சின்ன சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் கண்ணில் அவர் சொல்லும்போது அவரோட கண்ணில் அந்த ட்ரீம் தெரியுது. இப்போ ஜேகேவும் அவனை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு எங்கே கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நான் இப்போ பாப்பா வச்சுருக்கேன் சரியா டான்ஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை மெதுவாக பண்ணி காட்டுவதற்கு தப்பு இல்லை ஜேகே சொல்கிறாங்க. பண்ணவா ஜிம் கேட்குறோம். ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுந்திக்கிறாங்க. ஏஞ்சி ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாரு ஜிம். ஜேகேனா அப்படி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது கூட அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாரு. அப்போ நார்மலாக ஒரு நிறைய எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் இருந்தாக்கா அந்த டான்ஸ் பண்ணி முடிக்கிறப்போ அவர் மொபைலில் சாங் ப்ளே பண்ணி வச்சு தான் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த சாங் அவர் வந்து டான்ஸ் என் பண்ணுறப்போ எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. சவுண்ட் கேட்க ஜிம் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மைட் ஆண்டிக்கலாம் ஜேகே வந்துருக்கிறாங்க. ஜிம் ஓடி வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் போயிட்டாக்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டாரு. அவ்வளோ அழகாக இருக்கா ஷை ஆகும் கூட. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் வந்து சவுண்ட் கேட்டுச்சா அது நாங்கள் வந்து பார்த்தோம். ஜிம் சொல்லி பார்த்தா அவ்வளோ அழகாகிறாங்க. ஜிம் தம்பி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்களாம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப டான்ஸ் அழகாக பண்ணுறப்பா, நீ மட்டும் இப்போவே இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் பண்ண இவ்வளோ அழகாக பண்ணுங்க அப்படி கேட்குறாங்க. நீ மட்டும் நான் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணாக்க பார்க்க ஒரு ஐடல் மாதிரி இருப்பா சொல்கிறாங்க. ஒரு ஐடலாக நீ மாறிடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக நிச்சயமாக சொல்கிறீங்க. ஆமாம் ரொம்ப அழகாக ஆடுறா, உன்னோட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சார் நாங்கள் போய்ட்டு குக் பண்ணுறோம் சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க ஜேகே ஜிம்மில் ஃபேஸ் குக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவர் ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப க்ளோவிங்காக, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் டான்ஸில் அவ்வளோ பிடிக்கும். அவன் ட்ரீம் ஜங்கா ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறது ட்ரீம் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சுச்சுவேஷன் வந்து நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதனால் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதை ப்ராப்பராக படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒர்க் போயிட்டே வந்துட்டு அப்படியே நான் வந்து ஒரு டான்ஸஸ் கூட போய் ஜாயின் பண்ணலான்னு ஆசை தான். இல்லை டான்ஸ் கற்றுக்கணும், மறுபடியும் கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு டான்ஸர் ஆகணும்னு எனக்கு ஆசை. என்ன பண்ணுறது, வீடா இல்லை ட்ரீமா ஃபேமிலின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருந்தும் கூட அதை வந்து ரெகுலராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லிட்டு. சரி ஓகே, இங்கே பாரு, கண்டிப்பாக நீ ஒன் டே ஒரு டான்ஸராக மாறுவோம் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக முடியும் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு அது டான்ஸ் ஸ்டெப் சொல்லி தெரியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்டெப் சொல்லி தரணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஏதாவது ஸ்டெப் சொல்லிக் கொடு, ஓகே ஈஸியாக நான் கற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, சொல்லிக் கொடு சரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. இந்த கப்பல் டான்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படி சொல்லி தெரியா ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே அப்படியா சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேகே 2 பேரும் ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் வந்து சொல்லி கொடுத்துருந்தா கப்பல் டான்ஸ் பண்ணுவாங்களே இப்படி அழகாக. அதே மாதிரி இவர் ஒரு ஹேண்ட் வந்து ஒரு ஹிப் வச்சிருக்காரு, இவர் ஒரு ஹேண்ட் வந்து ஷோல்டர் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் ஃபோக்கஸாக டான்ஸாக தான் இருக்குது. அவர் கூட ஜேகே கூட நிற்கிறது அவருக்கு இல்லை ஒரு இதுவாக இல்லை. அவருக்கு என்னக்கா ஹாப்பியாக இருக்குது டான்ஸ் வந்துட்டு பண்ணுறது. இப்போ ஜிம்மில் ரொம்ப ஹாப்பி டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும் அவர் ஃபேஸை பார்த்துட்டே இருக்காங்க. உனக்கு டான்ஸ்லாம் இவ்வளோ பிடிக்குமா, உனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது, கண்டிப்பாக நம்மளுடைய டான்ஸர் ஆவா ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன், பாப்பா பிறக்கட்டும் ஓகேவா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி ஜேகே முடிவு பண்ணுறாங்க மனசுக்குள்ளேயே. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே அதை டான்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாவா போதும் அப்படி சொல்லிட்டு குற்றம் உட்கார வைக்கிறாங்க. போதுமா ஜிம் கேட்குறாங்க. போதும் சொல்லிட்டாங்க. டான்ஸ் தான் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா இல்லை, உன் ஃபேஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும், எல்லாருக்கும் ட்ரீம் இருக்குல்ல, எனக்கு டான்ஸ் தான் ஜிம் சொல்கிறாங்க. புரியுது அப்படி சொல்லி ஜேகேவும் ஜிம்மை உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டி ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பாசட்டி போடுங்க ஜிம் எடுத்துக்கிறாங்க. இதை குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு. ஜேகே ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னையும் பார்த்துருக்கீங்க, ஜூஸ் வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் இப்போ இருக்கு பெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பார்க்குறது ஒரு மாதிரிக்கும் அமைதியாகிட்டாங்க. அவருக்கு என்னக்கா இப்படிலாம் சொல்கிறாரு, இப்படி நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட எப்படி இருப்பார், கொஞ்சம் தப்பு நம்ம யோசிக்கக்கூடாது. ஜிம் தான் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜிம் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் இந்த அஜிமாலாம் இப்படினாக்கா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே வந்து மார்னிங் போல ஒரு இப்போ வீட்டுக்கு வரவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணல, கால் பண்ணல. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா அவங்களோட அப்பா எப்போவுமே வந்துட்டு ஒர்க் பண்ண கூட கால் பண்ணுவார், டெக்ஸ்ட் கூட பண்ண தெரியுமா. ஜிமின் சாப்பிட்டியா, அப்புறம் என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு கேட்பாரு. இன்றைக்கி ஒரு கால் டெக்ஸ்ட் கூட பண்ணவே இல்லை. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த அஜ்மாலாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி இன்றைக்கி என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கீங்க சொல்கிறாங்க. எப்போ இவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, இப்போ யூனிஃபார்ம்லாம் போடாமல் நான் ஒரு அன்யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ தான் அந்த ஆண்டிலாம் சொல்கிறாங்க. ஏன்பா ஜிமின் உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் போய்ட்டு பார்க்குறாங்க. இல்லை ஜிம்முக்கு தெரியாது சொல்கிறாங்க. தெரியாதா சொல்கிறாங்க. ஏன் தெரியாது கேட்குறாங்க. அது ஜியோன் சார் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சொல்லலையே அவங்க சொல்கிறாங்க. சரி ஜியோன் சார் சொல்லலை, ஜேகே சார் கூட சொல்லலை அப்படி கேட்குறாங்க. அது இல்லை டீ சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் என்ன ஃபீல் பண்ண வரல சொல்கிறாங்க. ஜிம் புரியாமல் பார்த்துருக்காங்க. என்ன நடக்குது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வெயிட் பார்க்குறாங்க. இல்லைப்பா இன்னைக்கு மிஸ்டர் சொல்லியிருக்காங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. என்ன இருக்கும் ஆமாம் இந்த ட்ரெஸ்லாம் அவங்க வாங்கி கொடுத்ததுதான் சரியா. இன்றைக்கி அந்த மேன்ஷனில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், சரியா பார்ட்டி நடக்கும், எல்லா விஐபி கெஸ்ட்டு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்கப்பா, அதுதான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவர் இந்த வீட்டில் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியாது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆட்டி சொல்லிட்டு ஆமாப்பா எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க சரியா, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா மாமா ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டேன், நீ சாப்பிட்டுக்கிறியா நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாருமே போகிறீங்க கேட்குறாங்க. அவங்க 4 பேர் இருக்காங்க எல்லாருமே. ஆமாப்பா எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க கம்பல்சரி, பாரு எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க கூட எடுத்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணல சொல்கிறாங்க. எப்போவுமே இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஃபுல்லாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாப்பா இந்த வருஷம் நாங்கள் எங்கே இருக்கோம், எப்போ நாங்கள் அந்த மேட்ச்சில் தான் இருப்போம், உனக்காக தான் நாங்களாம் எங்கே வந்துருக்கோம் சொல்கிறாங்க. அப்படி அது சொல்கிறாங்க. சரிப்பா நீ பத்திரமா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு வெளியே வராங்க. ஒரு கார் நினச்சிருக்கு, எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி இந்த மேட்ச்சில் ஜிம் மட்டும் தான் இருக்காங்க, ஒரு யாருமே இல்லை. ஜிம் டோர் லாக் பண்ணி உட்காராங்க சோஃபாவில். ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பாப்பா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா அந்த பேபிக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுது.
பாரு உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா சரியா நெக்ஸ்ட் இயர் நீ அவங்க கூட இருப்பல்ல. எனக்கு நான் இருக்க மாட்டேன், நீ இருப்ப. நீ ரொம்ப லக்கி தெரியுமா. எனக்கு நான் என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டேன் எதுக்குமே. எனக்கு அப்பா இருந்தால் கூட நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கு ஸ்டெப் மாமலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நீ அப்படி இல்லை ஓகேவா. அப்பா ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லவங்க தான். சரி எல்லாருமே நல்லவங்க. அந்த ஃபேமிலி வந்துட்டு இப்போனாக்கும் நல்லா அழகாக பார்த்துக்கும். நான் அழகாக ரொம்ப ஹாப்பியாக வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்புறம் உன்னை கேட்டுக்கெல்லாம் வாங்கி தருவாங்க. ஒரு ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் சரியா. நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். நான் அவன் பக்கத்துல இல்லாமல் போகலாம் சரியா. ஆனால் என்னோட விஷஸும் என் ப்ரேயரும் உங்ககிட்ட தான் இருக்கும் சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ லைஃப்ல எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும் தெரியுமா சொல்றாங்க. இப்போ அந்த பேபி ஹெல்ட்டை ஹெல்ப் பண்ணுது. அச்சோன்னு பேச ஒன்று கேட்குதா சொல்றாங்க. மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணும்போது லைட்டாக பெயினாகவும் ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்றாங்க. நீ வந்துட்டு நான் பேச ஒன்று கேட்குதா அப்போ அப்படி சொல்றாங்க. நான் கூட பயந்துட்டு தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீ இருக்க என் கூட அப்படி தானே அப்படி சொல்றாங்க. மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஒரு விளையாண்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல தெரியுமா. கொடுப்பாங்க. அவன் அப்பா வந்துட்டு நல்லவர் சரியா. கண்டிப்பாக நான் அப்பெல்லாம் வந்துட்டு பார்க்க விடாமல் அனுப்பிட மாட்டார். இருந்தாலும் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அவன் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. பேபி மறுபடியும் வந்துட்டு அக்கா ஹிட் பண்ணிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. போதும் ஹிட் பண்ண சரியா அம்மாவுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் ஒரு பர்சன் அப்படி தூரமாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போனாக்கா அந்த லிவிங் ஹாலுக்குள்ளே தான் அது தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க அப்பா சொல்கிற கேள்வி சரியா சமத்தாக இருந்துக்கணும், நல்லா படிக்கணும் சரியா, நல்லா படித்து இப்படினாக்கா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். என்னதான் இந்த ஒரு ஃபேமிலி எல்லாமே இருந்தாலும் உனக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. பேபி கிட்ட பேபி மறுபடியும் ஹெல்ப் பண்ணுது. அம்மா சின்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழகாக வந்து பேபி வந்து லீவ் தந்தேன். அவர் மாதிரி இந்த ஸ்டொமக்கர் யார் அப்படின்னு தராங்க. ஒரு மாதிரி லீவ் கொடுக்குறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் நீ அங்கே இருப்பல்ல உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருப்பல ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு வாசம் வருது. அப்படி ஜிம்மியோட நெக்கிட்ட வந்து நெக்கிட்ட பேச வைக்கிறாங்க. அப்படியா கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு செகண்ட் பயந்துட்டு பயப்படுறாங்க. இல்லைங்க பாரு நான் அப்படி சொல்கிறாங்க. சங்குக்கு நீங்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகி இப்படினாக்கா அவர் வந்துட்டு ஒரு சோஃபா உட்காந்துருக்காரு. பின்னாடி வந்துட்டு அவர் நெக்கிட்ட ஒரு பேச வச்சுட்டு இப்போ அவர் சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அப்படியா வந்துட்டு பேபிகிட்ட பேசிட்டு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக நான் நல்ல அப்பாவா கேட்குறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் நல்ல அப்பா தான் நல்லா பார்த்துக்கீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு கொடுத்தோம் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டேடாக இருப்பீங்க சரியா சரின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காராங்க. பயந்துட்டு கேட்குறாங்க. அம்மா ஜங்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க. எனக்கு அங்கே உங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் நான் என் அப்பா அம்மாட்ட மார்னிங்கே பேசிட்டேன் சரியா. மார்னிங் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் மார்னிங்கே கொடுத்துட்டோம் ஓகேவா. மார்னிங் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ நான் ஒன்றா போயிருந்தோம் ஓகேவா. அந்த டே ஃபுல்லாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எதுவே போதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு கெஸ்ட்டு வந்துருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்துருப்பாங்க ஓகேவா. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க மட்டும் தான் ஓகே வேறு யாரும் இல்லை. ஸோ எனக்கு அங்கே எந்த ஒர்க்கும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சிம்கா ஆனால் சொல்கிறாங்க. பாரு எனக்கு என்னோட குழந்தையோட அம்மாவும் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிச்சா அவங்களுக்கு தனியாக இருக்க போகுது என்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அவங்க எப்படி கஷ்டப்படுறப்போ நான் ஹாப்பியாக இருப்பேனா அப்படி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. பாரு உனக்கு நான் இருக்கேன் ஓகே. உனக்கு யாரும் கிடையாது. நான் இருக்கேன். நம்ம குழந்தைக்கும் உனக்கும் நான் இருக்கேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. நீ எப்போவும் நல்ல ஃபீல் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் மாறினு டெக்ஸ்ட் கால் பண்ணல ஓகேவா. அந்த ரீசனே வந்துட்டு அம்மா கூட இருந்தேன் ஓகேவா. அம்மா அப்பா கூட இருந்தேன். அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்க அதில் ஃபுல் பண்ண ஒரு பையனாக எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணேன் ஓகேவா. அம்மாட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஜிம் தனியாக இருக்கா சொல்லிட்டு. அம்மாவும் சொன்னாங்க சரி நீ போய் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே. அவங்களுக்கே ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இந்த சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க. இது அம்மாவோட கிஃப்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அவங்க கிராண்ட் சைடுக்காக வாங்கினாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் வாங்கி அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஓ நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே இது ஜெயிக்கும். சரி ஓகே நம்ம அங்கே வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளியே எதுக்கு சொல்கிறாங்க. சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இல்லை ஆன்டி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியும் ஜிம்மி நம்ம வெளில போகலாம். வெளில போயிட்டு நான் சாப்பிடலாம் சரியா சொல்கிறாங்க. ஏன் அது அங்கே இருக்கே சொல்கிறாங்க. நீ நான் வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதை சொல்கிறாங்க. இதே ஜெக்கி போயிட்டு ஜிம்மி கடை ஒரு பெரிய லாங் கோட் எடுத்துக்கிறாங்க. எடுத்து போட்டுவிட்றாங்க. போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கொண்டு வராங்க. இப்போ அங்கே ஜெக்கியோட கார் இருந்துச்சு. வாசல் ஜெக்கி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. கார் ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜெக்கி ட்ரைவ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம வீட்டில் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம வெளில போகிறோம் வாசிட்டோம். ஆமாம்
ஒன் டே வெளியே சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக கூட்டிகிட்டு போகிறாங்க, வாசல் கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சொல்கிறாங்க சாப்பிட்லாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நம்மளுக்கு அதில் பெரிய விஷயம், அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஜிம்மிமே கூட வராங்க. ஃபைனலாக இப்போ ஜிம் ஜேகே 2 பேருமே அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது உட்கார ஜிம் உட்காராங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் பிடிச்சி எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. எவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணால் எப்படி சாப்பிட்றது கேட்குறாங்க. நீ கொஞ்சம் தூரம் டேஸ்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படி டேஸ்ட் பண்ணால் கூட வயிறு ஃபுல்லாகிடும் போலியா சொல்கிறோம். பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஜிம்முமே சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலாக குக் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம ஜிம் வந்துட்டு நம்ம ஜங்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க செஃப் கிட்ட. நல்லா அதுக்கு குக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஜிம் நேரத்துக்கு ரசிச்சு சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருப்பாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நம்ம அங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க சஃபர் ஆகிருப்பான், ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு எவ்வளோ தான் கேர் பண்ணல எவ்வளோ கொடுத்தாலும் அவள் தனியாக வச்சு போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம அந்த ஃபேமிலியோட பர்சனல் அந்த ஒரு தாட் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படி கூட இந்த அது மாதிரி தாட் வர வேணாம், அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜேகே வந்துட்டு அழகான இதை அவர் ஹாப்பியாக வச்சுட்டு நினச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இல்லை பசங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூட நீங்கள் சாப்பிடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஃபைனல் 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஹாப்பியாக இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் வீட்டுக்கும் வராங்க. டேஸ் போக போக அழகாக ரொம்ப பாசமாக அன்பாக போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருக்கு வந்து அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. லைக் ஒரு ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப புரிதல் அழகாக இருக்குது அவங்களுக்குள்ள. இப்போ ஜிம்முக்கு 7th மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஆண்டி பார்க்குறாங்க. ஜிம்மி தம்பி சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஜோரால் வர முடியாதா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம். அப்புறம் நம்ம ஜெக்கெட் கிராண்ட் பேரண்ட்ஸும் வர முடியாதாம்மா, அவங்களாம் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேறு ஒரு சிட்டிக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. அதனால் அது சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஜேகே சார் கூட போகணுமா சரியா சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஜெக்கெட் அம்மா போகணும்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் தான் நீங்கள் வந்துட்டு ஸ்கேனுக்கு போக போகிறீங்க சொல்கிறாங்க. இது கூட வரைக்கும் ஃபேமிலியாக வருவாங்க. ஜிம் பார்த்துங்க. அப்படியே சொல்கிறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே சார்ன்னு சொல்லிட்டு ஓகேவா அவர் வந்து வர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு டிரைவர் வராங்க. ஜிம் சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு ஜேகே சார் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படியா சார் ஜிம் இப்போ மெதுவாக அந்த பேக் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து உட்காராங்க காரில். இப்போ இந்த கார் இருக்க ஆஃபீஸ் போகுது. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிரைவர் பார்க்குறாங்க. ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. அச்சோ ஆஃபீஸ்க்கா எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது ஜேகே சார் இங்கே தான் இருக்கார் கூட்டிகிட்டு வர சொன்னா சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போலியா சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு கூட்டிகிட்டு போவார், நீங்கள் இறங்குறீங்களா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜிம் இறங்குறாங்க. இப்போ ஜேகே டிரைவர் பார்க்குறாங்க. வாங்க தம்பி கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் வரல அது தப்பாயிடும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு தானே ஒன் டே வந்து ஒரு பொண்ணு வருவாங்க நம்ம ஜேகேக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் மிஸ்டர் சிவனாக இருக்க போகிறாங்க. அவங்க வரக்கூடிய ஒரு பிளேஸ் தானே இது, நம்ம போய்ட்டு எப்படி போக முடியும், அது நம்ம எப்படி இருக்கும், இது மற்றவங்க தெரியக்கூடாது ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே டிரைவர் தான் தம்பி பாருங்கள் ஜேகே சார் வெயிட் பண்ணி போங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த பேக்டர் வழி இருக்குது ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு கேட்குறாங்க. பேக்டர் வழியாக எதுக்கு கேட்குறாங்க. அதை சார் ஜிம் சொல்ல வராங்க. இப்போ நம்ம அவருக்கு வந்து கால் வருது. இப்போ அந்த டிரைவர் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. எங்கே ஜிம்மின்னா நீங்கள் வரல சொல்கிறாங்க. சார் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சார் தான் வந்துட்டு எப்படி வரலன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை அவர் கேட்குறாரு பேக்டர் வழியாக போகலாமா பேக்டர் இருக்கான்னு கேட்குறாரு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே இருக்க நானே வர சொல்கிறாங்க. கட் பண்ணிட்டு அவருக்கே இறங்குறாரு. அதை பார்த்து ஜிம்மின் வச்சுருக்காங்க. கையில் அது பேக்கில் வச்சிருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்டே வந்துட்டு ஜிம்மில் கையில் பேக் வாங்கிட்டு பா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை இது உங்கள் ஆஃபீஸ் ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ப்ராப்ளம் ஆகணும். அப்புறம் உங்களோட ஸ்டாஃப்லாம் பார்த்தாங்கன்னா அது நல்லா இருக்காது சரியா, என்னைக்கு இருந்தாலும் உங்கள் ஒயின் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம் லிப்பில் ஒரு கை ஃபிங்கர் வைக்கிறாங்க. டக்குன்னு டிரைவர் திரும்பிக்கிறாங்க. எதுவும் பேசாத சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எதுவும் பேசாத ஓகேவா வா ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது சங்குக்கு சொல்கிறாங்க. வா ஜேகே தான் ஜிம்மில் ஹேண்ட் அப்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அந்த ஆஃபீஸர் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாரு ஜேகே சார் அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மில் அழகாக கூட்டிட்டு வந்துருக்காங்க. வாசலை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படி வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. அவரோட கேபினில் ஜிம் ஜேகேயோட கேபின் அவ்வளோ பெருசு இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கேபினா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஜிம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே சரி ஓகே சொல்லிட்டு பக்கத்தில் உட்காராங்க. என்ன ஆர்டர் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அதே எதுவும் வேண்டாம் சரி அங்கே பாருங்கள் மேட் ஆண்டி ஜூஸ்லாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க பேக்கில் வச்சுருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் பார்க்குறப்ப ரொம்ப அவருக்கு ஜிம் மேலே அப்படி ஒரு பாசம், ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு. பேசுறதா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அவர் நினச்சாருனால பண்ணலாம். இவங்க இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நம்ம ஜேகே வந்துட்டால் அப்படின்னு கூட ஒரு அட்வான்டேஜெலாம் எடுத்துக்கவே மாட்டார். ஜேகேக்கு அது இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறேன் சார் ஓகே எனக்கு ஒரு 2 hours மீட்டிங் இருக்குது ஓகேவா, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் இருக்குது, நீ வெயிட் பண்ணுறியா
சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் போங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வந்து ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. ஓகே இப்போ போனால் அங்கே சும்மா தான் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் இரு நான் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஓகேவா ரூம் டோர் லாக் பண்ணிட்டு போகிறேன். ஓகே எனக்கு தாண்டி வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே அப்படி செக் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கிறது உங்கள் ஆஃபீஸ் தானே சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. நம்ம ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸ். ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. எதுவுமே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே சொல்லமா எனக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம ஆஃபீஸ் ஆகும். அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது. செகண்ட் வந்து நம்மளுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பேபி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே வந்து போயிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அங்கே புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அந்த புக்ஸை படிக்கும் ஜிம்முக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது. அது என்னவோ மற்ற நேரம் தூக்கமே வராது. புக்ஸ் எடுத்து பார்த்தா கூட அப்படி தூக்கம் வந்துடும். ஜிம் அப்படியே அந்த புக்ஸை வழியில் வச்சுக்கிட்டு அப்படி படுத்துறாங்க. சோஃபாவில் இப்படி அக்கா கொஞ்சம் தலையை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாச்சி படுத்துறாங்க. அவர் கம்ஃபர்டபுளாக கூட தூங்கவே இல்லை. அவர் ஜஸ்ட்டு படுத்துறாரு. இப்போ நம்ம ஜேகே மீட்டிங்கில் இருக்காங்க. ஒரு 2 hours ஆஃப்டர் தான் காய் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறேன் என்னடா சொல்கிறாங்க. ஏன்டா ஆஃபீஸில் கூட்டிகிட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. சிவன் அங்கிள் தெரிஞ்சு அவ்வளோ நல்லா சொல்கிறாங்க. பாரு இது என்னோட கம்பெனி சரியா, இது அப்பாவோட கம்பெனியில் சரியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறது புரிஞ்சு உன்னோட கம்பெனி தான் ஓனா என் பண்ணதான் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. இருந்தாலும் யாராவது பார்த்து போட்டு கொடுத்து பண்ணுவா ஜிம்மு பிரச்சனையாக தான் சொல்கிறாங்க. எதுவும் சரியாக சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு இந்த கம்பெனிக்கு வர உரிமை நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லைடா ஜஸ்ட் ஒரு பேபியோட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கி பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. என்னடா ஆஃப் கேட்குறாங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசில் அதுக்கப்புறம் ஒயன்ட்டுக்கு அவனுக்காக சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமல் அவங்க யார் சொல்லிட்டு போயிடாரு. டேரெக்டாக கேப்டன் தான் வராங்க. வந்து ஓப்பன் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜிமிக்கு விட்டா அழகாக கால் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்கிட்டேன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு கால் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் டோக்கன் வந்து அவங்கள்ட்ட தான். இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறாங்க. ஜெக்கி கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. அவரை விழிப்பு ஒரு பெக் பண்ணுறாங்க. தூங்கும்போது கூட வேறு அவுட் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜெக்கி குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜெக்கி தான் வந்து டக்குனு மொபைல் ஆன் பண்ணி ஒரு கேப்சர் பண்ணுறாங்க. 2 பேர் பக்கத்தில் இருக்க மாதிரி அவர் போயிட்டு அப்படியே ஜிம்மில் ஸ்டொமக்கில் ஹெட் வச்ச மாதிரி இப்போ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இப்போ செக்கி தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சா கேட்குறாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் வா சொல்லிட்டு பேக்கில் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி தூக்கமாகவே இருக்குது. ஜெக்கி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. தூக்கமாகவே இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே போய்ட்டு இப்படினாக்க அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் ஃபேஸில் வாஷ் பண்ணி விட்டு ஒரு அவருக்கு எடுத்து தொடச்சி விட்றாங்க. அப்படி சொல்லிட்டு அழகாக ஃபேஸில் தொடச்சி விட்டு ஒரு லிப்பாம் இருக்குது அவர்கிட்ட எடுத்து போட்டு விட்றாங்க. காட்ட சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. காட்டு ஜெக்கி அழகாக பக்கம் போட்டுவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ 2 பேர் கீழே வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ரியல் ஏதோ ஒரு ஒய்ஃபு பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் குழந்தைக்காக இவ்வளோ கேர் காட்டுறா என்ன சொல்லிட்டு காய் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கே ஜிம்மில் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ அந்த மானிட்டரில் பேபி ஜெக்கி பார்க்குறாங்க. டாக்டர் ஜிம்மி ஹெல்த்தியாக இருக்காங்களா கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. அம்மா பேபி 2 பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அழகாக பெட்டில் படுத்துருக்காரு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வெளில வராங்க. அப்பாட பாப்பா ஹெல்த்தியாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீயும் சரி 2 பேரும் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. எல்லா கிரேட்டும் பாப்பாட அப்பாவுக்கு தான் போவோம் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா ஏன் கேட்குறாங்க. அவங்க தானே கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் போகிறப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு அவர் வந்து அந்த பேக்லாம் கையில் வச்சுக்கிறது அந்த ஃபைல்லாம் வாங்கிட்டு வர்றது மற்ற பேஷண்ட்டாக இருப்பாங்க இல்லையா இதே மாதிரி வந்து இருக்கவங்களும் பார்க்குறாங்க. பாருங்க அவங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக சரிங்க ஒரு கப்பலாக இருக்காங்க. அவர் எவ்வளோ கேர் பண்ணுறாரு பாருங்க சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறா நீங்களா இருக்கீங்களா சொல்லிட்டு ஒரு லைட்டாக அவர் சொல்லிட்டு ஒரு அடிக்கிறா. இந்த பக்கம் இந்த ஜெக்கி மழை கூப்பிட்டு வராங்க. கூட்டிட்டு காரில் குறைக்கிறாங்க. ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவா சொல்லிட்டாங்க. இல்லை சங்கா வேணாம் சொல்லிட்டாங்க. இல்லை இரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜூஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. குடி சொல்லிட்டாங்க. ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சு வீட்டுக்கும் வராங்க. இப்போ 2 weeks ஆஃப்டர் அந்த ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி பாவமாக உட்காந்து நாங்கள் பேச பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக ஒரு பாவமாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறது என்னாச்சு எப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஒன்று சங்குக்கு சொல்கிறாங்க. சங்கு பார்க்குறீங்க செல்ல சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு அதுக்குலாம் சொல்ல முடியாது. எனக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லி தோணுது. சென்றும் கேட்கணும்னு ஆசை இருக்குது. நான் வர வேண்டாம் ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நானும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீயும் சொல்கிறாங்க. நானும் வரணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவரால் இப்போ கூட்டிகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்காரு. நான் அவனை கூட்டிகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்கக்கா. ஆனால் எனக்கு வரணும் ஆசையாக இருக்கே ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு அந்த கஞ்சி கூட ட்ராவல் பண்ண முடியாது ஓகேவா. அந்த வெதர் சரியாக இருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன். நீ இப்போதைக்கு வர வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. புரியுது ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன புரியுது ஜெக்கி கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நானும் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க.
நான் ஜஸ்ட் உங்கள் பேபியோட அம்மா மட்டும் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு லைட்டாக ஒரு ஹார்ட் ஆகுது. ஏன் ஜிம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது புரியுது, நான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படணும் அப்படின்னு சேர்த்துக்கிறேன் நான் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ரெடி ஆகிட்டு தான் இருப்பார், அவருக்கு டைம் இருக்குது. டக்குன்னு ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னேன் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறேன், நான் ஊருக்கு போகிறப்போ எதுக்காக மைண்ட் அப்செட் பண்ணுறேன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அப்படியே அவர் கூட ஒரு மாதிரி இருக்காரு, ரொம்ப ஜென்டிலாக ஒரு மாதிரி இருக்கார். ஜிம் பார்க்குறாங்க. ஜேகேக்குள்ளே அப்படி ஒரு பாசிட்டிவ்னஸ், அப்படி ஒரு கோவம். என்னை ஹர்ட் நினைக்கிறேன், என்னைய ஹர்ட் பண்ணுறேன். செக் கேட்குறாங்க. எனக்கு அங்கே போயிருக்கும்போது கஷ்டமாக இருக்காதான் எப்படி பேசிட்டுருக்கா செக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அங்கே வெதர் சரியில்லை. எனக்கு உனக்கும் குழந்தைக்கு எதிராக பயமாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரியா குழந்தைக்கு பற்றி அது ஆகுது, சரியா உனக்கு எதிரான பயமாக இருக்குது, உனக்கு வெதர் செட் ஆகும் போயிடும் சரியா செக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. சொல்கிறாங்க. அப்படி பேசுவா சொல்கிறாங்க. பேச மாட்டேன் செக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஒரு பெயினோட இருக்கார் செக்கே பார்க்குறாங்க. இப்போ பெயின் இருக்கா லைட்டாக சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ்ஸில் அப்படி பிளட் ஆகிட்டு ஜிம் ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டீப்பாக. ஜிம் பார்க்குறாங்க. என் கூட இது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 3 days தான் ஓகேவா, அவங்க கூட வீடு முடிச்சுட்டு வரேன் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேறு கண்டிச்சு போகலாம் ஓகே, உனக்கு என்ன ஃபாரின் போகணுமா கேட்குறாங்க. ஃபாரின் போவேன் அப்புறம் சொல்கிறாங்க. உங்கள் கூட எங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மே சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவர் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஷையாக ஒரு க்யூட்டாக ஒரு மாதிரி இப்போ அழகாயிட்டார் பார்க்குறதுக்கு. இப்போ ஜேகே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ ஏன் கோவப்படுத்துகிறேன், நீ ஏன் பாசிட்டிவ் பார்க்குற ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்காக மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு உனக்கு எல்லா உரிமை இருக்குது என்கிட்ட ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருந்தாலும் தப்பு இல்லையா சொல்கிறாங்க. என்ன தப்பு சொல்கிறாங்க. நம்ம அப்படி இருக்குதான் சொல்கிறாங்க. யார் சொன்னா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு யார் என்ன சொல்லிட்டு போட்டு ஓகேவா, எனக்கு அது கவலை இல்லை புரியுதா செக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் பண்ணுவேன் புரியுதா செக்க சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே குளிக்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வா போட்டு விட்டு சொல்கிறாங்க. ஜிம் கிட்டே போய்ட்டு ஜேகே கிளாட்டில் போட்டு விட்றாங்க. ஜேகே அப்படி ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஒரு ஹெப்பில் கை வச்சிருக்காரு. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கிற ஒரு லைக் ஒரு ரியல் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஜிம் பார்க்குறாங்க. தப்பு தான் புரியுது, இன்னொரு பர்சன் சொன்னாங்கன்னா ஒரு பர்சன் சொல்லிட்டு, அதனால என் மனசு ஒரு எனக்குதே சொல்லுது, எனக்கு மட்டும் சொல்லுது. பேசாம நான் இவர் எடுத்துக்கவா, எங்கே கூட்டிகிட்டு போயிடுவா இவரை ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு யார் மேலே ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டவா, நான் இவர் பேபி 3 பேர் போயிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. ரொம்ப தப்பு இல்லை. எப்போ தெரிஞ்சு நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன், உனக்கு மட்டும்னு சொல்லிட்டு உனக்கு சொந்த மேலே ஒரு பொருள் மேலே இவ்வளோ ஆசை உனக்கு எப்போ வந்துச்சு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அழகாக ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரு கியூட் அழகாக ரெடி பண்ணி விட்றாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஓகே இப்போ நான் கிளம்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வேறு டைமுக்கு மெடிசன் போகணும், டைமுக்கு சாப்பிடணும், எதனாச்சும் ஒரு பண்ணக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன வேணும் வரும்போது சொல்கிறாங்க. எதுவும் வேண்டாம் நீங்கள் சீக்கிரமாக வரணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னையும் ஒரு பிளேஸ் வந்துட்டு என்னுடைய குழந்தையும் என்னோட குழந்தையோட அம்மாவும் பிரிஞ்சிருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்புறமா இருக்கேன்னா எப்போவுமே அவருமே வந்துட்டு வேறு மாதிரி சொல்ல மாட்டார். ஒரு பாய் ஃப்ரெண்டனோ இல்லை ஒய்ஃப்னோ சொல்ல மாட்டார். அது குழந்தையோட அம்மா தான் அவரும் சொல்லுவார். அப்போ ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒன்றா இருக்க ஒர்க் அப்படி இருக்கோம் ரிலேஷன்ஷிப்பு, அதனால் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது, நம்ம அளவுக்கு அதுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு எப்படி அவர்கிட்ட வந்துட்டு ஒரு அன்பு லவ் எல்லாம் வேணும்னு நினச்சோமோ அதுமாதிரி அவருக்கு சில விஷயங்கள் நம்மகிட்ட தேவைப்படுத்த வேணும். இல்லை அவரு நம்ம ஹாப்பியாக நினச்சி கொடுக்குறாரு அது மட்டும் தான், மற்றபடி எதுவும் இல்லை. அவருக்கு தேவைன்னு எதுவும் இல்லை. அவர் ஜஸ்ட் நம்ம ஹாப்பியாக சொல்லிட்டு அதை விட்டு தராரு அவ்வளோதான். அவருக்கு நம்ம அட்வான்ஸ் எடுத்துக்கூட தப்பு ஜிம் நினச்சி முடிவு பண்ணிக்கிறாங்க மனசுக்குள்ள. சார் ஜேகே ஓகே கிளம்புறா சொல்கிறாங்க. நீ அது இது யோசிக்க சார் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கண்டிப்பாக போட்டு மனசு குழப்பத்தாதான் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே யாராவது அஜிமாட்டான்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. ஜிம்மை பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபாரின் போயிட்டாங்க 3 days. ஜிம்முக்கு சரி தூக்கமே வர மாட்டேங்குது. பக்கத்தில் எல்லாமே எப்பவுமே ஒரு ஹக் பண்ணி ஒரு அந்த மாமனை சொல்லி தூங்க வைப்பாரு. இப்போ அவர் இல்லாத நல்லா இருக்கு, சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, தூங்க பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி உட்காந்தே இருக்காரு. இப்போ அவங்கள பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்து காசு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. பார்த்தியா அந்த ஒய்ஃபில் கோச்சிப்பாங்களா ஹஸ்பண்ட்லாம் ஊருக்கு போகலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குங்க எல்லாம் சொல்கிறாங்க. கரெக்டாக எப்படி சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் பேபி ஹோல்ட் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவர் பிடிச்சி மறந்துடலாம். ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி நினைக்கிறாரு போல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு லிசன் ஆகுது. அவங்க பேசுறது ஜிம் அமைதியாக இருக்காங்க எதுவுமே சொல்லாமல். இப்போ ஒரு 4 days ஆகுது. ஜெக்கே 3 days வரேன்னு சொல்லியிருப்பாங்க. 4 days ஆகிடுது. ஜெக்கே வரவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரவே இல்லை. ஜிம் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ 4 day அந்த நைட்டே வந்துடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருமா அப்பா வரவே தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. பேபி கிட்ட பேபி லைட்டாக ஹிட் பண்ணுது. உங்கள் பாரு என்ன ஹிட் பண்ண சரியா உங்கள் அப்பாவை ஹிட் பண்ணுது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. அப்படியா என்ன ஹிட் பண்ணுமா என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜெக்கின்னு இருக்காங்க. அது பெட்ரூமில் தான்
ஜிம்மில் வந்து பெட்டில் உட்காந்துருப்பாங்க. ஜேகே அந்த பெட்டுக்கு முன்னாடி இப்படினாக்கா அந்த என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ இந்த ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது ஹாப்பினஸை காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. எப்போ வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏதோ வந்ததே தெரியாமல் வந்ததே பிடிக்காம பேசுகிறா சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல எப்போ நீங்கள் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இல்லையா கேட்குறாங்க. இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. இல்லையே சர்ப்ரைஸ் ஆன மாதிரி இருக்குது சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா நிச்சயமா இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்புறம் கிளம்புறா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என்னை பேரண்ட்ஸை பார்க்க சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என் பேரண்ட்ஸ் பார்க்க வரோம். ஓகே நீ தான் நான் வந்து ஹாப்பியாக இல்லையே ஜேகே அட்டன் பண்ணுறாங்க. ஜிம் ஓடி போய்ட்டு ஜேகே பேக் பண்ணுறாங்க. போகாதீங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீ தான் சொல்கிறேன் ஹாப்பியாக சர்ப்ரைஸ் ஆகல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கோவம் சொல்கிறாங்க. கோவம் என்ன கோவம் ஜே கேட்குறாங்க. 3 days வரேன்னு சொன்னீங்கல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இடம் ஃப்ரண்ட்டில் திரும்புகிறாங்க. டர்ன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கியூட்டாக அந்த ஃபேஸு கோவமாக வச்சுருக்காரு. அந்த கோவத்துக்கு கூட அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. 3 days வரேன்னு சொன்னீங்கல்ல ஆனால் வரல சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சாரிடாம்மா அது ஒர்க் இருந்துச்சு ஓகேவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஒர்க்கு அதனால தான் வர முடியாமல் போயிட்டு அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மிஸ் பண்ணியா ரொம்ப சொல்கிறாங்க. ஜேகே பேக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நானும் பாப்பா ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா 2 பேரும் மிஸ் பண்ணீங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணேன். லட்டூஸ் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. லட்டூஸ் ஓகே 2 பேரும் லட்டூஸ் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் லட்டூஸ் இப்போ மட்டும் லட்டூஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போ எப்பவும் லட்டூஸ் தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே லைட்டாக அடிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். சார் ஓகே உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். நான் மட்டும் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் உனக்கு திங்ஸ் நடந்துருக்கேன் வாசலுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. எப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி டெடி பேர் வந்திருக்காரு. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிக்கும் டெடி பேர். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு சம் கிளாஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஒரு 2 days ஆஃப்டர் நான் ஜிம் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் கார்டனில் உட்காந்துருக்காங்க. கார்டனில் உட்காந்துட்டு நம்ம ஜிம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜேகே காட்டுறாங்க. ஜிம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்ருக்காரு. இப்போ இங்கே ஃபயர் ஒர்க் சவுண்ட் கேட்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. வாங்க என் டேரஸ் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. அது எங்கேயும் ஃபயர் ஒர்க் சவுண்ட் கேட்க போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு காம போய் பார்க்கணும் என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு இப்படி வந்து இங்கே வந்துட்டு இந்த மேன்ஷனில் ஆக்சுவலி லிஃப்ட் இல்லை ஓகே அங்கே வந்து லிஃப்ட் வசதி இல்லை. ஸோ 3rd floor வரைக்கும் ஸ்டெப்பில் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரீத் வாங்கும் அது வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கணும் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜங்குன்னு பார்க்கணும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன பார்க்கணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் சரியா யாரோ வைக்கிறாங்க போல ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் அதுக்கு ஒரு ஆசைப்படுறாரு. ஜிம் பார்க்குறேன். ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. நோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாயிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணவே இல்லை. நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்பட முடியாது தப்பு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அவர் கண்டுக்கல கூட ஒர்க் பண்ணிருக்காரு கண்டுக்காம. இப்போ 2 days ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குற இப்போ எங்கே போகிறோம்மா சொல்கிறாங்க. போயிட்டு தெரிஞ்சுக்கலாமா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் அமைதியாக வந்துருக்காங்க. இப்போ ஜேகே ப்ளஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஜிம் பார்த்தா அங்கே ஒரு ரிவர் இருக்குது. ரிவர் பக்கத்தில் பிரிட்ஜு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எதுக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் கவுண்ட் பண்ணுறாங்க. 3, 2, 1 ஸ்டார்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கு ஐஸ்க்கு ஹேண்ட் எடுத்துறாங்க. ஜிம் ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்க ரொம்ப அவ்வளோ அழகாக ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அது ரிவர் பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்குது. அங்கே வைக்கிற போது 3 எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஃபீல் ஆகிட்டு அந்த ஸ்கை அதுக்கப்புறம் பிரிட்ஜு அதுக்கப்புறம் அந்த ரிவர் சொல்லிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் வந்துட்டு மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு அப்படின்னாக்கா யாருக்கும் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஜேக்கே நம்மளுக்கே அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜேக்கே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம யாரும் ஏன்னாக்கா இப்போ நம்ம வந்து இப்போ வீட்டில் வச்சோம்னாக்கா கொஞ்ச நேரம் வைக்க முடியும். அதுவும் மேபி நம்ம நைபர்ஸ் வந்துட்டு கம்மி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனால தான் நான் எங்கே வச்சிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் காசு என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்குது. ஜிம் ஹாப்பியாக பண்ணிருக்காங்க. ஜிம் லிட்டலி குதிக்க ஆரம்பிக்கிறார். ஜெக்கி பண்ணணும் குதிச்சாரு. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணக்கூடாது தப்பு. ஜெக்கி சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. புரியுது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார் சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க ஜிம்க்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிருப்பாரு. ஜெக்கி பார்க்குற அந்த ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி வா ஜங்குக்கும் சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட கீழே கொஞ்சம் கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் படி ஜெக்கி லிப்பில் பேக் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்டேன்றதுக்காக சொல்கிறாங்க. நீ கேட்டேன் பண்ணுவோம் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துருக்காங்க. எனக்கு எதுவும் வேணாங்க நீங்கள் மட்டும் போதுங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க ஜெக்கியை. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்க வச்சு வரக்கூடாது சொல்லிட்டு டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஜெக்கி
ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க. அவ்வளோ அழகாக அப்போ ஜிம் பார்க்குறாங்க. நானே போட்டுக்கிறேன் சொல்லிட்டாங்க. உன்னால் இப்படி கூட முடியும் உட்கார சொல்லிட்டாங்க. இல்லை மைடாண்டி சொல்லிட்டாங்க. அதில் யார் போட இப்போ நான் போடுறேன் சொல்லிட்டு ஜேகே அழகாக ஜிம்முக்கு சாக்ஷா போட்டு விட்ருக்காங்க. எனக்கு அவர் கீழே குடிமுறை சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு. இவர் அழகாக நீட்டர் பண்ணி ஒரு மாதிரி அழகாக போட்டு விட்ருக்காங்க. அவ்வளோ கேர் பண்ணுறாரு. பார்க்க ரொம்ப ஜிம்முக்கு அவர் விட்டு போகணுன்ற மாதிரி அந்த காட்டு கூட வரது எனக்கு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் டேஸாக ஜேக்கோட பேரண்ட்ஸும் இங்கே வராதுனால இவங்க ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப ப்ரைவசியாகவும் அழகாக அவங்க டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி டேஸ் போக போக ஜிம் ஜேக்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு முன்னாடி அளவுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் கஷ்டமாகவே இருக்குது. நம்ம ஒரு ஜேக்கி விட்டு போயிடுவோமா ஜோன் பார்த்துருக்காங்க. சம்டைம் போகக்கூடாது இங்கே தான் எப்படி நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு நடந்துட்டு 9th மந்த் நடந்துட்டுருக்குது. அவர் 2 வந்து ஒரு 10 அவங்க டெலிவரிக்கு இன்னும் ஒரு 1 வீக் மட்டுமே இருக்குது. 1 வீக் தான் டைம் இருக்குது. இப்போ ஜிம் ஜேகே டிவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜம்கா அம்மா சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு லேட்டாக பெயின் வர மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. பெயின் வர மாதிரி இருக்குது அம்மா சொல்கிறாங்க. கரெக்டாக அப்பா ஜேக்கோட பேரண்ட்ஸு ஜேக்கோட கிராண்ட்பாஸ் வராங்க. நம்ம ஜேக்கே திரும்பி பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க ஜிம்முக்கு பெயின் வர மாதிரி இருக்கா சொல்கிறேன். என்னத்துக்கு டக்குன்னு ஜிம்மு தூக்குறாங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பெயின் வரலாம் சொல்லிட்டு இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் பேபி வந்து இப்போ எடுக்க போகிறோம் சொல்லிட்டு ஆமாம் பேபி சர்ஜரி எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. டாக்டர் ஒன்றும் ஆகலை ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜோன் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் குழந்தைக்கு எதுவும் கூட சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அவருக்கு கோவம் அப்பமில்ல இங்கே பாருங்கள் டாக்டர் ஜிம்முக்கு எதுவும் கூட சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. பாருங்கள் குழந்தைக்கு பேபிக்கு எதுவும் ஆக சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேக்கியோட அம்மா தான் ஜேக்கி நீ கம்ஃபர்ட் பண்ண சரியாக சொல்லிட்டாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் கூட இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களும் வெளில இருக்காங்க. நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சங்கா வலிக்க சொல்கிறாங்க. அப்படி என்ன பார்த்துக்க ஓகே உனக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுமே ஹேண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்க ஓகேவா ஓகேவா ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்க ஓகே ஜேக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கியோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணுறது வலி இல்லை. ஜேக்கிக்கே அது வலி வருது. ஆனாலும் அவர் பர்ஸ் எடுத்துக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு எனக்கு அந்த அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. பயங்கர பெயின்ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் கொடுக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மயக்கத்தில் இருக்கார். ஜேக்கி பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ணி பேபி எடுக்கிறாங்க. க்யூட்டாக அழகாக ஒரு பாபி வெளியே பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேக்கி அந்த பேபியை ஹோல்ட் பண்ணிட்டு ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் கிஃப்ட் கொடுத்துருக்கா தெரியுமா. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மோட வாங்கிட்டாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. பேபி க்ளீன் பண்ணி தரோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் ஜேக்கி பக்கத்தில் ஜெக்கி வந்து ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து பேபி க்ளீன் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இப்போ மிஸ்டர் ஜோன் வாங்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மிஸ்ஸஸ் ஜோன் அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸில் பார்க்குறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பாய் பேபி அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு ஜோன் ஃபேமிலிக்காக நெக்ஸ்ட் வாரிசு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ பேர்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போதைக்கு பேர் வைக்க வேணாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போதைக்கு வைக்க வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் வந்து குக்கிங் கொடுத்துக்கலாம். நம்ம 1 வீக் ஆஃப்டர் நம்ம நேம் செரமனி வச்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துங்க. ஆமாம்மா நம்ம நேம் செரமனி ஃபங்க்ஷனாக வச்சதுக்கப்புறமா நம்ம நேம் வந்துட்டு அதே வந்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜெக்கி உணவரே இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே மாமரம் உணவரே இருக்கான் குக்கினே கூப்பிடலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ஒரு கால் வந்து நான் பேசிட்டு வந்து சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜெக்கி வந்துட்டு அம்மா பேபி கூட சொல்லிட்டு வாங்கி போட்டு போயிடாரு. ஒரு ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பாரு நம்மளுக்கு பையன் பிறந்திருக்கான். ஜெக்கி சொல்கிறாங்க. அவர் திரும்பிட்டு இருக்கார் மயக்கத்தில். ஒரு 2 hours ஆஃப்டர் தான் அந்த பக்கம் நம்ம ஜெக்கியோட அப்பா வந்துட்டு காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மீல் வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க. எதுக்காக சார் சொல்கிறாங்க. எனக்கு வந்து கிராண்ட் சைல்டு பிறந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அவங்க கம்பெனி அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மைட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஃபுட்டு ஸ்வீட்டு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க அவங்க பேபி. அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்த்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படிமா இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது ஜெக்கிக்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் போகிற கிஸ் பண்ணுறாங்க. பெயினாக இருக்கான்னு கேட்குறாங்க. கொஞ்சமாக சின்ன சொல்கிறாங்க. ஜெக்கி கஷ்டமாக இருக்குது சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஒன்று ரொம்ப ஹார்ட் பண்ண அப்படிலாம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா பேபி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டுன்னு வந்துட்டாரு. அவங்ககிட்ட தான் இருக்குது பேபி. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வச்சுருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. பேபி கொடுங்கம்மா ஜிம்ட்டு காட்டணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கியோட அப்பா எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட கிராண்ட்மாவும் ஜெக்கியோட அம்மா பார்க்குறேன். என்னங்க கேள்வி இது என்னப்பா கேள்வி நீ கூட சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னதான் குழந்தை பெற்றவங்க அவன் தானே பார்க்கணும்ல 10 months ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட கிராண்ட்பா பார்க்குறாங்க. ஆமாம்மா கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு கோவம் வருது மாதிரி அவங்க நடந்ததை பார்க்க கொடுங்க சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு வந்துட்டு ஜிம் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜிம் காஸ்ட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கான். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்க பேபி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க. பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. சங்குக்கு நீங்கள் போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. யார் கூடதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன்
அவங்க ஜிம் சொல்கிறாங்க ஜேகேவும் சரி ஓகே சார் அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் தான் ஃபீல் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம 2 days வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஜேகேக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் கூட பேபி கூட அவ்வளோ டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேட அம்மா சரி ஓகே சார் டிஸ்கஸ் பண்ணி விட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க. நைட்டில் பார்த்தா நம்ம இப்போக்கா இவங்க வந்து அவங்களோட மேன்ஷன் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போது நம்ம ஜிம் பார்த்தா ரூமில் இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க பேபி கூட நம்ம ஜேகே அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து தூங்கிட்டே இருக்கார். ஜேகே பார்க்குறாங்க தூங்கட்டும். ஸோ ஜேகே அழகாக வந்துட்டு நம்ம பேபி பார்த்துக்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஒரு 3 days ஆஃப்டர் ஜேகே வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆஃபீஸ் போகிறீங்களா சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஏன் சொல்கிறாங்க. இல்லை சும்மா கேட்டால் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என் கூடவே இருங்களா சொல்கிறாங்க. உங்க கூடவே இருக்குவா எனக்கு நீங்கள் என் கூடவே இருக்குன்னு தோணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி காய்க்கு லீவ் போட்டு லீவ் சொல்லிடுறாரு. அது சொல்கிறாங்க நீ பார்த்துக்கடா சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போகும்போது அவர் கூடவே இருக்காரு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க ஜிம் மேலே வந்து அந்த ஸ்மெல் அந்த எப்படினாக்க அந்த நியூ பார்ன் பேபிலாம் பிறந்த வாசனை இல்லை அந்த பேபி பவுடர் ஸ்மெல் எனக்கு அதான் வருது. எனக்கு பேபி மேலே அது ஜெக்கி பக்கத்து 2 பேரும் அவரே வச்சிருக்காரு. அந்த ஸ்மெல் வருது. ஜெக்கி எதுவும் பிடிச்சிருக்கு. ஜெக்கி அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எது இந்த ஸ்மெல்லை பிடிச்சிருக்கு எனக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அடிக்கிறாங்க நீங்கள் இருக்கீங்களே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறோம் எனக்கு பிடிக்கும் எனக்கு பேபி பவுடர் வாசனை பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேபி தூக்கி கொஞ்சம் வேணாம் சரியாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இந்த பேபி மேலே தான் வாசனை அடிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த பேபி மேலே கூட தான் ஸ்மெல் வருது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அடிக்கிறாங்க நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் ஹாப்பியாக சொல்கிற ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஜிம் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. நியூ குழந்தை பிறகு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டு ஜிம் சாப்பிட்டு சொல்கிறாங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜேகே உங்கள் ஜிம் கூடவே இருப்பார். ஆல்மோஸ்ட் ஒரு 1 week அப்படி இருக்காரு. லீவ் போடல சார் லீவ் போட்டு ஆஃபீஸ் தான் இருப்பார். இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜேகே கால் வருது பாரு இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்தே ஆகணும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் நம்ம ஜேகேட அம்மாவுக்கும் கால் வருது. அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமாக சொல்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜேகேட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கக்கா ஜேகேட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வராங்க வீடு கிட்டாங்க பாருங்கள் ஜிம்னு பத்திரம் பார்த்துக்கோங்க ஜிம்னு குழந்தை பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்கிறாங்க. ஓகே மேடம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேரும் போயிடுறாங்க. ஜேகேட அம்மா அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 3 பேர் போயிடுறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்கு. இப்போ இந்த பக்கம் ஜிம் எடுத்து இருக்காங்க. ஜேகேக்கும் பேர் ஒர்க்கு சொல்லி அவர் போயிட்டாரு. நம்ம ஜிம் ஜிம் பேபியும் அழகாக இருக்காங்க. பெட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த மைட்டில் அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் ஜிம் ரூமில் வந்து நான் ஜிம் பார்க்குறாங்க யாரும் சார் ஜிம் தான். இப்போ ஏன்னா பேபி வச்சுட்டு பரிட்டாக்குன்னு அவர் அழகாக ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்த்துட்டு சார் சுற்றி எழுந்திருக்காங்க. ஜேகே அந்த பர்சன் பார்க்குற ஜேகேட அப்பாடா ஓகேவா என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எந்த சொல்கிறாங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காரு. அது சார் சொல்கிறாங்க அங்கே பாருங்க லக்கேஜ் மேடு கூப்பிட்றாங்க வாங்க கூப்பிட்றாங்க மேடு வராங்க என்ன சொல்லிட்டு இந்த பையனும் லக்கேஜில் பார்க்க போடுங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க லக்கேஜில் பார்க்க போடுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி என்னாச்சு சொல்கிறாங்க. நீ மறந்துட்டு யார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ மறந்துட்டு நீ யாருன்றதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க பாக்ஸ் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க இந்த சைன் பண்ண சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க சைன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜேகே சார் சொல்கிறாங்க ஜேகேவா ஜேகே உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க ஜேகே உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் 1 day வந்து உங்க கூட இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம்க்கு கேட்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதை கேட்கறதுக்கு. சார் சொல்கிறாங்க பாரு ஜஸ்ட் என் பையன் 1 day உங்க கூட இருக்கான் ஓகேவா அதுக்காக உனக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சிக்காது ஓகேவா நீ நான் ஒய்ஃபா கேட்குறாங்க. ஜிம்க்கு முன்னாடி கதை சொல்கிறாங்க அவனுக்கு ஒய்ஃப் இல்லை அந்த வீட்டோட சண்டை அவங்க கிடையாது சரியா ஜஸ்ட் எனக்கு ஒரு பேபி ஹோல்ட் பண்ண ஒரு பர்சன் ஓகேவா இந்த பேபி எனக்கு எங்களோட கிராண்ட் சைடு எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் சரியா. ஜேகே இப்போ ஜேகேட அப்போ போயிட்டு கிராண்ட் சைடு அந்த பேபி தூக்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் சொல்கிறாங்க பாரு பேபி எங்களுக்கு சொந்தமானது ஓகேவா எனக்கு நம்ம 2 days நாங்கள் பேபி நேம் செரமனி ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து வச்சுக்கேன் கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் தேவையில்ல ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து போய் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை நான் மேடம் வந்து சொல்கிறாங்க யாருக்கு சொல்ல தேவையில்ல ஓகேவா அந்த வீட்டுக்கு ஹெட்டு நான் தான் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க பாரு நான் சொல்கிறேன் நீ கேட்கணும் ஓகே நான் சொல்கிறேன் நான் கேட்கக்கூடாது புரியுதா ஜேகே அப்பா சொல்கிறாங்க எனக்கு புரியுது சார் நான் ஜஸ்ட்டு ஜேகே சாரும் மேடம்லாம் வந்துட்டு நான் சொல்லிட்டு போகிறேன் சொல்கிறாங்க பாரு என்னோடய ஒய்ஃபு என்னோட அப்பா அம்மா என்னோட ஜேகே எல்லாரும் மேலே பாசம் வச்சுருக்காங்க சொல்ல மாட்டேன் ஓகேவா ஆனால் அவங்க வந்து ஜஸ்ட்டு பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்க மேலே பாசம் வச்சாங்க மற்றபடி உனக்கும் அவங்களுக்கு இந்த சம்மந்தம் இல்லை புரியுதா. ஜேகேட அப்பா சொல்கிறாங்க இந்த வீடு என்னோட வீடு ஓகேவா இது என் ஃபேமிலி நீ என்ன முடிவு எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ் எனக்கு மட்டும் தான் இருக்குது. இப்போ நீ வந்து எங்கேருந்து கிளம்புற சரியாக சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு அப்போ பணத்துக்கு ஆசைப்படியா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்படியா இங்கே இருந்தால் கலைப்பு செட்டிலாக இருக்கும் சொல்லிட்டு ஆசைப்படியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறோம் சார் அந்த மாதிரி பையன் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாரு இந்த வீட்டு டாட்டுங்களா வந்துட்டு ஒயின் தான் ஓகேவா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது அவளுக்கும் எனக்கும் இன்னும் 1 year வந்துட்டு ஓகே வந்ததுக்கப்புறம் பேபியும் ஜேகேவை பார்த்துப்பா ஓகே அடுத்த பிளேஸ்க்கு ஆசைப்படாத சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அந்த மாதிரி பையன் என்ன சொல்கிறாங்க ஓகே நீ அந்த மாதிரி பையன் அப்படி இல்லை நீ மணிக்கு ஆசைப்படல அப்படின்னாக்கா நீ இந்த டிவோர்ஸ் வாக்கில் சைன் பண்ணுற ஓகேவா செகண்ட் பேபி அந்த ஜேகே லைஃப்னு வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்க? இல்லை சார், அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு மெய்டு வராங்க சார் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? இல்லை அவர் உண்மையாகவே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு பேபி மேலேயும் ஜெக்கி சார் மேலேயும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஜெக்கியோட அப்பா பார்க்குறாங்க. அப்படியா? அப்படி மணி காசு பண்ணல சொல்கிறாங்க. ஜெக்கி உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க சார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு உண்மையாகவும் ஜெக்கி மேலேயும் பேபி மேலேயும் உண்மையான அன்பு வச்சிருக்க பாசம் வச்சிருக்க அப்படின்னாக்கா மணிக்காக நீ எதுவும் பண்ணல. நான் வந்துட்டு அவங்கள பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சினாக்க உன் டெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ அவங்க முன்னாடி வரவே இல்லை சரியா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, என்றைக்குமே நீ வந்துட்டு ஜேகே முடியும் பேபி முன்னாடி வரக்கூடாது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டேஸ் பண்ணாக்க ஜேகேக்கு எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாத்தையும் அவன் வந்து அவன் மூவ் ஆன் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சரியா சொல்லி ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, அடுத்தவங்களோட ப்ளஸ் காசுப்படாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் தாக்குறாங்க அந்த மாதிரி பையன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பையன் இல்லை அப்படின்னாக்க நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்து போயிட்டு சரியா சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் நீ வரக்கூடாது ஓகேவா? ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் பேபி ஒன் டைம் சொல்கிறாங்க. நோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க மீட்லாம் கஷ்டமாக இருக்குது சார் அது சொல்கிறாங்க. பாருங்கள் அமைதியாக இருங்க, அவங்க லக்கேஜ் பேக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அவங்க பேசிட்டு எப்படினாங்க லக்கேஜ் பேக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் அப்படின்னு இருக்காங்க. ஜெக்கோட பார்க்குறாங்க. அங்கே வா சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் கிட்டே வராங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கோட அப்பா வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க, சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க, எதுவுமே எனக்கு லீகலாக பண்ணணும் சரியா? நாளைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஜெக்கோட ஹஸ்பண்ட் அப்படின்னு உண்மை கொண்டாடிக்கூடாது சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்புறேன் ஓகேவா? நீ அப்படி வரமாட்டேன் நம்புறேன். அப்படி வந்து வச்சுக்கேன் உனக்கு நல்லதில்லை. ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் இல்லை பேபிக்கும் ஜெக்குமே நல்லதில்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், ஈவன் என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷன் போகிற மாதிரி நடந்துச்சு, ஏதாவது விஷயம் நடந்துச்சுனாக்க நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி சொல்லும்போது ஜிம்முக்கு பயம் வந்துட்டு வரல தண்ணி அவரால் வந்துட்டு ஜிம்முக்கும் பேபிக்கு தான் ஜெக்கேக்கும் பேபிக்கு தான் ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாரு. இல்லை சார் அப்பலாம் வரமாட்டேன் நீங்கள் எதுவும் சொல்கிறாங்க. அதுவும் கையில் தான் இருக்குது ஓகேவா? உனக்கு பணம் தர ஓகேவா? அதனால் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது இது இருக்குது சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவ்வளோ பணம் இருக்குது ஓகேவா? சரி மேனேஜர் சொல்கிறாங்க. மேனேஜர் வராங்க. சார் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த பையனை கொண்டு போயிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மணியை வாங்கிட்டு ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் சைன் பண்ணிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் ஜிம்மில் அந்த மனுஷன் சுற்றி பார்க்க ஒரு மாதிரி பார்க்குறவங்க கிளான்ஸ் சுற்றி பார்க்குறவங்க ரூமு அங்கே ஜெக்கெட் திங்ஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ மைடாண்டி பார்க்குறாங்க. சார் ரெடி ஆகிட்டு பேக்கேஜ் ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க, எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க, போக சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க போன்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி ஆட ஆரம்பிக்க ஜிம் பார்க்குறாங்க. சரி பேபி சொல்கிறாங்க, பாரு எங்களான்னு சொல்லி ஓகேவா எனக்கு பார்த்து தண்ணி போக சொல்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க, உங்கள் நெவர் எவர் ஜெக்கேட் அப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. எங்கள் பாரு இந்த குழந்தை மேலே உண்மையான அன்பு இருக்குது பாசம் இருக்குது அப்படின்னாக்க எப்போவுமே வரக்கூடாது ஓகேவா? அந்த பேபியோட நம்ம வந்து வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் சொல்லிப்போம் ஓகே. 1 இயர் ஆஃப்டர் வந்து டேக் கேர் பண்ணிப்பா ஜேகேவும் பேபி ஓகே. நீ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வராமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கேட் அப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, என்றைக்காவது அவங்கள்ட்ட பேசணும் அவங்கள பார்க்கணும் பழகணும்னு சொல்லி ட்ரை பண்ணாக்க வேறு மாதிரி ஓகே அவங்களுக்கும் நல்லதில்லை அவங்கள்ட்ட பிறகு நல்லதில்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படியே பயம் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஜெக்கி கூட இருந்த இவ்வளோ டேஸ் வந்து உண்மையாக தந்த பணத்துக்காக இல்லை, நீ ஜஸ்ட்டு பேபி மட்டும் ஹோல்ட் பண்ணல உண்மை நீ பாசம் வந்துட்டு தெரியும் ஓகேவா? அவங்க மேலே நீ பாசம் வச்சிருக்கா அவங்க மேலே பாசம் வச்சிருக்கா எனக்கே தெரியும், நான் இது வரைக்கும் கேட்காம ரீசன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேபி வந்துட்டு அப்படியே பிறப்பிருக்கா மட்டும் அமைதியாக இருந்தால் எனக்கு ஜெக்கி வந்து ஜஸ்ட்டு பேபி நீ ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் மேலே கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு காரணம் இருந்திருப்பாங்க, மற்றபடி எதுவும் இல்லை ஓகே. இப்போதைக்கு அவன் இப்போ வந்து அவன் பேக் டு இப்போ நார்மலாக புரிஞ்சுப்பா நீ யார் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவன் புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு மாதிரி இருக்காது ஒரே ஒரு டைம் பேபியே சொல்கிறாங்க முடியாது சொல்கிறாங்க. மேடிக்கிட்ட அவங்க ஜெக்கோட ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்க சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் ஹேண்ட் அவங்க பிடிச்சிட்டு வராங்க கூப்பிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி அது சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு வழி இல்லை, இவங்க சொல்கிறது பண்ணி தான் அவங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு கார் ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. இப்போ உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் லக்கேஜ் காரில் வச்சுட்டாங்க. கொஞ்சம் மணியுமே வந்து மேனேஜரை கொடுத்துருக்காங்க. இந்த மணியாக இறக்கி விட்டு கொடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மேனேஜர் விட்டு அப்படி கார் மூணு ஆகிட்டு ஜிம் விட்டு பார்த்துருக்காங்க பேபியையும். இப்போ பேபி பார்த்துக்கிட்டே ஜிம்மின் அப்படி காரில் உட்காராங்க. அந்த ஜிம்முக்கு இப்போ பேபி அழகாக சவுண்ட் ஒரு கேட்குது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே மன்னிச்சிரு அம்மாவை, நான் அப்படி போனால் மட்டும்தான் உன்னையோட அப்பாவும் சேஃபாக இருக்க முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் ஓகேவா? அம்மா மன்னிச்சிருங்க அம்மா உன்னையோட அப்பாவையும் அப்படி சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ நம்ம டிரைவர் தான் கார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மேனேஜர் பார்க்குறாங்க. சார் நாங்கள் சரி மணி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஜியோன் சார் வீட்டிலேருந்து போகிறதுக்காக பர்மனெண்ட்டான மணி சரியா, இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க லைஃப்பில் வரக்கூடாது, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்க லைஃப்பில் வரக்கூடாது ஓகே. குழந்தை அப்புறம் ஜெய்கோ லைஃப்லையும் வரக்கூடாது. ஜியோன் சார் ரொம்ப மோசமானவர் சரியா சொல்கிறாங்க. ரெப்புடேஷனுக்காக என்ன பண்ணுவார் பார்த்து ஒரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆமாம் சார் உங்களுக்கு எவ்வளோ மணி வேணாலும் இருக்குது ஓகே, நீங்கள் எதிர்பார்க்கறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பண்டல் ஆஃப் மணி அதில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கையில் கொடுத்துருக்காங்க. ஜிம் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப தூரம் கார் போயிட்டு ஒரு பிளேஸில் சார் இங்கே இறங்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு எதுவுமே சொல்ல மணி அவர் கையில் வச்சுருப்பார். அப்படியே பக்கத்து சைட்டில் வச்சுட்டு இறங்கிறாரு. இப்போ லக்கேஜ் கொடுக்குறாங்க. இந்தாங்க சுட்டு கொடுக்குறாங்க. லக்கேஜ் ஜிம் வாங்கிக்கிறாங்க. இங்கேருந்து போங்க சார் ஓகே உங்களுக்கு எங்கேனாலும் போகலாம், ஆனால் நீங்கள் ஜிம் ஜெய்கோ சார் லைஃப் மட்டும் வந்துடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல மாட்டியா ஸ்வைப் பண்ணிட்டு சரி சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் வந்து கார் எடுங்க சார் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு மேனேஜர் ரிட்டன் கார் வருது. கார் வந்து பார்க்கும்போது தான் இப்போ நம்ம டிரைவர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. மேனேஜர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தா அந்த மணி அப்படியே அந்த கார் சீட்லேயே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அவர் எடுத்துகிட்டு போட சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் கூட மாதிரி கதை சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. இப்போ அவர் மணி கை எடுத்துக்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு வராங்க 2 பேருமே.
டிரைவரும் நம்ம மேனேஜர் வராங்க. சார் சொல்கிறாங்க, ஜோன் பார்க்குறாங்க, கூட்டு போயிட்டீங்களா சார்? விட்டுட்டோம் சார் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க? சார் அந்த பையன் மணி எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மணி எடுத்துக்கலாம் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிற மைடில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த பக்கம் பேபி அழுதுகிட்டே இருக்கு. இப்போ மைடில் மாறி மாறி சமாதானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜேகே சொல்லிட்டு எல்லாமே 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் பேபி ரொம்ப நேரம் அழுது அதுக்கப்புறம் தூங்கியிருக்கும். இப்போ நம்ம ஜெக்கோட மட்டும் வராங்க. என்னாச்சுங்கன்னு கேட்குறாங்க. இங்கே அதுக்கப்புறம் பேபி தான் டேக்கர் பண்ண போகிற சொல்கிறாங்க. என்ன கேட்குறீங்க ஜிமின் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மைண்ட் நடந்தால் சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன பண்ணிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு என்ன பண்ணணும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு. அப்போ ஒயினுக்கு என்ன பதில் சொல்லுவோம் கேட்குறாங்க. ஜெக்கோட அம்மா பார்க்குறேன். இல்லைங்க அது சொல்கிறாங்க பாரு. அவன் ஜஸ்ட் வந்து பேபி ஹோல்ட் பண்ண ஒரு பர்சன் ஓகேவா, மற்றபடி அவங்களுக்கு பம்ப்க்கு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம சனிலாவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. அது இல்லைங்க சொல்கிறாங்க பாரு. அவங்க நம்ம சனிலா ஓகேவா சொல்கிறா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. வாய்ந்த நம்ம டாக்டர் இல்லை புரியுதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் தெரியும் மறைச்சதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் எப்படி சொல்லி எப்படி சமாதானம் பண்ண போகிறது தெரியல ஓகேவா அமைதியாக இருந்துச்சு. ஜெக்கோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. அது பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி இப்போ அடிச்சாகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜெக்கி வந்துட்டியா சொல்கிறாங்க. வந்துட்டம்மா சொல்கிறாங்க. இங்கே பேபி இந்த ஜிம் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு உனக்கும் ஒயினுக்கு தான் என்கேஜ் ஆகிருக்கு ஓகேவா. அந்த தெரியாமல் தப்புனால தான் வந்து பையன் இந்த வீட்டில் விடேஸ் இருந்தால் ஓகேவா. அதுவும் நம்ம ஃபேமிலியோட வாரிசு இருக்குது. அவங்க ஹோல்ட் பண்ணாங்க. அவங்க ஹோல்ட் பண்ணாங்க மட்டும்தான் அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. மற்றபடி இருக்காங்க இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லி ஜெக்கோட போயிடுறாங்க. அது பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. மேடம் கேட்குறாங்க. எங்கே ஜிம் எங்கன்னு கேட்குறாங்க. அது பார்த்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குட்டி பேரக்கி விட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அதே பிளேஸ்க்கு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. இப்போ அங்கே இல்லை அங்கே எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எங்கேருந்து கண்டுபிடிக்குன்னு தெரியல. ரொம்ப தூரம் தேடுறாரு. கேட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மைடாண்டி கிளியராக சொல்லிட்டாங்க என்ன நடந்து சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா வந்தது இந்த மாதிரி ஜிம்கிட்ட அந்த மாதிரி பேசினது அதுக்கப்புறம் சைன் வாங்கிட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப மனசு வலிக்குது. எங்கிட்ட போயிட்டு ஜெக்கிக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போயிருப்பாரு. போயிட்டதுமே அந்த ஞாபகமாகவே இருந்திருக்கும். மேபி ஜிம் ஞாபகம் வந்திருக்கும். சரி ஓகே எப்படி சொல்லி சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப அழுறாரு. இப்போ ஜெக்கோட பார்க்கணும். சரி ஓகே ஸ்டார்டிங் அப்படி இருக்கும் போக சரியாக வர நினச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் எல்லாருக்கும் ஜெக்கிக்கு ஜிம்மில் பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் அமைதியாக இருக்காங்க. டேஸ் போக போக ஜெக்கி ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. கொரியா ஃபுல் தேடிட்டு இருக்காரு. எங்கே போனான்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல. அவருக்கும் அவ்வளோ அழுக வருது. டான்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணி சொல்லிட்டு அப்படியே நினச்சி பார்க்குறாரு. தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அவருக்கு அவ்வளோ டேஸ் எங்கே போயிட்டா ஸோ ஜெக்கிக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்க பேபி எனக்கா ஜெக்கியை தவிர யார்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது. நம்ம ஜெக்கி மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுற வேறு யார் தூக்கினாலும் அழுதுகிட்டே தான் இருக்குது. ஜெக்கியோட மாமனஸ் இல்லாக்க ஜிம்மோட மாமனஸ் 2 பேரில் தான் அது இருக்கணும். அது ஒன்று ஜெக்கிட்ட தான் இருக்குது. அது இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. உன்னோட அம்மா எங்கே போயிட்டாண்டா. அது உன் அம்மா மேலே தப்பு சரியா உங்கள் கிராண்ட் மேலே தப்பு சொல்லிட்டு ஜெக்கி அந்த மனுஷன் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. வா எதுக்கு இங்கே இருக்குது அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதான் அந்த மேன்ஷன் எனக்கா ஜிம் இங்கே தான் இருந்துப்பாரு. அந்த மெமரிஸ் இங்கே இருக்கிறதுக்காக நான் இங்கே தான் இருப்பேன். ஓகே இதுக்கு வரமாட்டேன் சொல்கிறாங்க. என்ன அதுக்கப்புறம் எங்கே வரமாட்டேன் இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. செக்கின்னு பேசிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவனை என் லைஃப் விட்டு அனுப்பிட்டுருக்கலாம். ஆனால் என் மனசு விட்டு அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என் மனசு விட்டு அவனை உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவன் வந்து என் லைஃப் விட்டு நீங்கள் அனுப்பி வச்சிருக்கலாம். என் மனசு விட்டு அனுப்ப முடியாது. அவன் என் கூட தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்காவது ஒன் டே வருவோம் சரியா. அவன் தான் என் குழந்தைக்கு அம்மா எனக்கு வந்து ஒய்ஃப் அப்படி ஜெக்கி அப்போ சொல்கிறாங்க. ஜெக்கோட பார்க்குறாங்க. ஜங்கு சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா ஸ்லாப் பண்ணிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு என்ன பண்ணிருக்கா சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாருங்க எனக்கு ஒய்ஃப்னு அவன் மட்டும் ஓகே அவன் தனி வேறு யாரும் ஒய்ஃப் ஆக முடியாது. அவன் தனி ஒரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஜெக்கி என்ன சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள் எனக்கு ஜிம் மட்டும் தான் மேடம் ஓகேவா. ஜிம் மட்டும்தான் என் லைஃப்பில் இருக்கணும். வேறு யாரும் லைஃப்பில் இருக்க வேணாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அவன் மட்டும்தான் வேறு யாரும் வரக்கூடாது லைஃப்பில். எனக்கும் என் குழந்தைக்கும் அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறப்பா ஆமாம்மா நான் அவன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஐ லவ் ஹிம் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பா கோவம் ஜெக்கி இங்கே பாரு சொல்கிறாங்க. பாருங்கள் நான் அவனை ஃபண்ட் அவுட் பண்ணுவோம் சரி ஃபண்ட் அவுட் பண்ணிட்டு என் பேபிக்கு அவங்க எனக்கு அவர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு தான் வரப்போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் பண்ண சரியான தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஜெக்கோட மனசு மாற்றவே முடியல. டேஸ் போக போக ஜெக்கி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஒரு 6 months ஆஃப்டர் ஜெக்கி ஒயின் கால் பண்ணுறாங்க. ஒயின் பார்க்குற என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி நடந்தாலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நடந்துச்சு ஒயின் சாரி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒயின் புரிஞ்சுக்கிறா. அவர் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா. ஜெக்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஜெக்கோட அப்பா ரொம்ப திட்டுறாரு. ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி உன்னோட லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. எனக்கு அவன் எங்கேயும் போயிட்டு அதுக்கு வரமாட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை அவன் கண்டிப்பாக வருவான் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. வரனாலும் ஒன் டே நானே பையனை ஃபண்ட் பண்ணிட்டு போவான் சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப வருஷம் யாரும் ஃபோனில் அண்ணன் நம்பர் வந்தால் கூட அதை ஜிம்னா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசை அட்டன் பண்ணுவார். ஆனால் அப்படி கூட ஜிம்னா இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு வர டேஸும் இப்போ ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாரு.
இப்போ ப்ரெசென்ட்டில் ஜேகே கொரியா வந்துட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஃபைனலாக என் ஜிம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நானும் என் ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஜிம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நான் அவனை லவ் பண்ணேன், அவன் லவ் பண்ணான், ஜஸ்ட் நாங்கள் சொல்லிக்கல அவ்வளோதான். ஆனால் என்ன சாருக்கு தான் புரியல போல இருக்குது. அப்படியா ஜேகே நினைக்கிறாங்க, ஏன்னா அவன் லவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு, நான் லவ் பண்ணுறவன் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னா என்ன ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து செம்ம ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. காய் பார்க்க டேய் வாடா வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அந்த பேபி சைடு பார்த்தோம்னா அவங்க ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஓகே இப்போ ரைட் டைமு இவங்க ரீச் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ ஏர்போர்ட்டில் இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது. அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா ஜிம்னு கேட்குறாங்க. ஹாஸ்டல் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும்டா சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ்லாம் கேட்குறாங்க, நீ உங்கள் அப்பா மிஸ் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை என் அம்மா கூட இருக்கேன்னு என் அப்பா வந்துடுவாங்க சீக்கிரம் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் அவர் பையனோட 100% இருக்காரு. இப்போ அவங்களுமே ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அவர் கம்பெனியெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எனக்கு கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகணும், எனக்கு அவங்க மொத்தமாக அங்கே போய் செட்டில் ஆகணும், எல்லாத்தையும் சேல் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2% எல்லாத்தையும் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம ஜேக்கோட அப்பாவுக்கு போயிடுது. ஜேக்கோட அப்பா, ஜேக்கோட அம்மா, அதுக்கப்புறம் ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வராங்க. ஜேகே சொல்கிறாங்க, என்ன மாசிட்டு என்ன நடக்குது கேட்குறாங்க. ஜங்மீன் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் அம்மா அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்மீன் அவங்க அம்மா கூட இருக்கம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்லியா ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்கோ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா ஜிம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் சொல்கிறாங்க. அம்மா ஆக்சுவலாக டான்ஸ் காம்படிஷன் தான் போகணும், அங்கே இங்கே போயிட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம்மா ஜங்மீன் நானும் ஜிம்மில் பார்த்துட்டோம். ஜிம்மின்ட்டு நாங்கள் எடுத்து நடந்தெல்லாம் எடுத்து சொன்னோம்மா சொல்கிறாங்க. ஸ்டில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காமா சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அவன் வெயிட் பண்ண சொல்ல முடியாது. ஆனால் என்ன எங்களை தாண்டி வேறு ஒரு பர்சன் அவங்கள நினச்சி பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம்மா என்னை தாண்டி ஒரு பர்சனை நினச்சி பார்க்க முடியலம்மா. அவன் தனியாக தான் இருக்கான் தெரியுமா. ஜங்மீன் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாகிட்டான் தெரியுமா. நாங்கள் ஒன்றா இருக்க போகிறோம்மா ஜேகே சொல்கிறாங்க. அது கேட்குற ஜேகேட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாருங்கப்பா அவங்களுக்கு வேறு ஒரு ரெப்புடேஷன் இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரியா. எனக்கு எல்லாரும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஜிம்னி யாருக்கும் குறைஞ்சவங்கள எதுக்கும் குறைஞ்சவங்கள ஓகேவா. அவங்க கூட தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அவங்க கூட தான் நானும் எனக்கு குழந்தையும் அவங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா. 6 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் எங்கள் ஹாப்பினஸ் எங்கிட்ட வந்திருக்கு ஓகேவா. நாங்கள் இந்த டைம் தொலைக்கிறது ரெடியில் யாருக்காகும் என் ஜிம்னை யாராவது ஏற்றுக்கல அப்படின்னாக்கா நான் அவங்க கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. என்னென்னு காமாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடா பார்க்குறாங்க. ஜெக்கடி பேச சொல்கிறாங்க. பாருங்கப்பா எனக்கும் எனக்கு ஜம்முக்கு ஜிம்மி மட்டும் தான் வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க. பாருப்பா நீ யாரும் நினச்சி ஒரு ஒரி பண்ணாது ஓகேவா. நீ ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜம்முன்னு சொல்கிறாங்க. அவன் ஜிம்மி கூட இருக்காமா ஓகேவா. ஜிம் யாரும் கண்ட்ரியில் இருக்கான். அந்த கண்ட்ரி நேம் கூட ஜெக்கி சொல்ல மாட்டாரு. நாங்கள் தான் மசத்தில் ஆக போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கட ரன் படிச்சு பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த பையன் மேட்ச் எதுவும் பண்ணிக்க வெளியே பார்த்துருங்க. இல்லை அவன் கிராண்ட்மா அவன் மேரேஜெலாம் பண்ணிக்கல. அவன் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கான் சொல்கிறாங்க. டான்ஸ் ஸ்கூல் அவன் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கான். அவன் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டான், ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டான் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கட அப்போ பார்க்குறாங்க. இதுக்கு தான் நான் வந்து ஜங்மீனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் சொல்கிறாங்க. இப்போ அதில் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜங்மீனோட பிளட்லேயே டான்ஸ் இருக்குது ஓகேவா. எனக்கு அவன் உடம்பு ஓடிட்டுருக்கும், அவன் அமௌண்ட் பிளட்டும் என்னோட பிளட்டும் ஓகே ரெண்டு மிக்சட் ஆகிருக்குல்ல. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட அப்பாவுக்கு ஒரு கோவம் வருதுங்க பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு என் ஜிமின் வேணுமா வேணுமா கேட்கல ஓகேவா. சரி இல்லாமல் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரி ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு என் ஜிமின் வந்து ஒய்ஃப் ஆகும், என் குழந்தைக்கு அம்மாவும் வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப பார்க்குறாங்க. நீ ஒரி பண்ண ஜேகே ஓகேவா, நீ ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் வந்துட்டு இதெல்லாம் சேல் பண்ணிட்டு அங்கே போகிறேன் சொல்கிறாங்க. நான் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜேகே அப்பா பார்க்குறாங்க. பாருங்க உங்களால் அக்செப்ட் பண்ணிங்களாக்கா பரவாயில்லப்பா சொல்கிறாங்க. ஜேகேட அப்பா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே நம்ம கொஞ்சம் டேஸ் பண்ணால் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா நீங்கள் அப்பா பார்த்துக்கோங்க சொல்லி நான் பார்த்துக்கிறேன் நீ போச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே எல்லாம் சேல் பண்ணிட்டு ஒரு 3 days ஆஃப்டர் தான் ரீச் ஆகுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இந்த பக்கம் ஜிம்மின் பேபி ப்ளே பண்ணிருக்காங்க ஸ்விம்மிங் பூலில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே போய் ஜம்மின் மம்மா மேலே அடிக்கூடாது சொல்கிறாங்க. அம்மா அது பேபி வந்துட்டு மம்மா நீங்கள் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. ஐயோ தண்ணி இங்கே பாரு நான் குளிச்சிட்டா சொல்லிட்டு நீங்கள் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பேபி ப்ளே பண்ண வச்சுருப்பாரு. ஆனால் பேபினாக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணீர் ஜிம்மில் ஊற்றிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஜிம்மில் ஜம்ப் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே இப்போ 2 பேர் ப்ளே பண்ணிட்டாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப ஹாப்பியாக பேபி ஜிம் டெக்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வாய்ஸ் நான் எல்லாமே ஃபன் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம செகண்ட் இருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஜம்மு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அப்போ தான் காய் வந்துருக்காருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. காய் நீ கூட வந்துட்டா சொல்கிறாங்க. ஆமாடே நான் வரக்கூடாதா சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லலை உன்னோட ஃபேமிலி சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகலையா எனக்கு மேரேஜ் ஆகலை சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வந்துட்டு இருக்காரு. இப்போ காய் நம்ம ஜிம் ஜெக்கி வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. பாருங்க ஜெக்கி பார்க்குறாங்க. காய் நீ ரெஸ்ட் எடுக்க கூட சொல்கிறாங்க. சரி இப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாரு போயிடாரு. இந்த பக்கம் ஜேகே வந்து அப்படி ஸ்விம்மிங் பூலில் இறங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஜிம்மின் பேபி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலில் தண்ணிக்குள்ளே ஹக் பண்ணுறாங்க. ஏன் கேட்குறாங்க மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபி பார்க்குறதுட்டாடா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அதான் அப்பாவுக்கு ஒரு கால் கூட பண்ணலையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. என் ஜக்கா அங்கிள் ஆண்டி எதுவும் சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு அவர் இப்போ போல கத்திட்டு இருந்தார் ஓகேவா. அம்மா எதுவும் சொல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி சொல்ல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இனிமேல் அங்கே தான் இருப்பார் ஓகேவா. அப்புறம் பிஸ்னஸில் எல்லாமே கொஞ்சம் செட்டில் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கா பார்த்து
பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே வாங்க போகும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்மில் குக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ ஃபுட்டெல்லாம் குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து பேபிக்கு ஃபுட் அப்டேட் பண்ணி விடுறாங்க. பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மில் ஃபுட்டு. ஜேகே பார்க்குறாங்க. நல்லா இருக்க சொல்கிறாங்க. உண்மை நல்லா இருக்கா ஜம்கா நல்லா இருக்கு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபிக்கு ஜேகே ஃபுட்டு தராங்க. டே நான் ஒருத்தர் இருக்கேன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். காய் வந்து உட்கார சொல்கிறாங்க. காய் வந்து உட்காராங்க. இப்போ ஜிம் காய்க்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. 3 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ 4 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிம் ஜேகே இருக்கும் பேபி நம்ம காய் 4 பேரும் ஜிம்மோட ஸ்கூல் அந்த டான்ஸ் ஸ்கூல் அகாடமிக்கு போகிறாங்க. இப்போ அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கூலு நம்ம காய் பார்க்கணும். வாவ் இவ்வளோ பெரிய ஸ்கூல் வச்சிருக்காடா நீ எனக்கு ஒரு ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு 10 பேர் எழுந்து இருக்கு. வெல்கம் சார் சொல்லிட்டு ஜிம் வந்து பவ் பண்ணுறாங்க. ஜிம்மே ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிம் இந்த ஸ்கூல் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாருமே வராங்க. இப்படி அவங்க ஸ்டாஃப்லாம் இங்கே பாருங்கள் இவங்க தான் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இவங்க இதில் ஹஸ்பண்ட் இவங்க என்னோட பையன் சொல்கிறாங்க. சார் நீங்கள் இங்கே தான் சொல்கிறாங்க. அது சரோட சுச்சுவேஷன் வராமல் இருந்துச்சு. ஓகேவா சேஃப்டிக்காக சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குற ஓகே சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஸ்கூல் பார்க்குறப்போ ரொம்ப ட்ரீம் ஃபுல்லோட கட்டியிருக்காரு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. ஃப்ரெக்ஸ் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு எப்போ வந்தால் சொல்கிறாங்க. நேற்று வந்தா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஓ இவங்க சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா இதே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே காய் பார்க்குறாங்க. அப்போ நான் மட்டும் எவ்வளோ சிங்கிளாக இருக்குது சொல்கிறேன். எனக்கு நான் மட்டும் எவ்வளோ சிங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் சொல்லி ஃபிளிக்ஸ் கேட்குறாங்க. பேபி சொல்கிறாங்க. பேபி அப்படியே அடிப்பண்ட் ஆக சொல்கிறாங்க. ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க. பாருங்க சான்ஸ் கூட சொல்கிறாங்க. எப்படி இவங்களாம் கப்பலாக இருக்கும் நம்மளும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்க நம்மளும் ஒன்றா சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு நல்லா குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஃபிளிக்ஸ் பார்க்குறேன் அடி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்மு இங்கே பாரு தான் மம்மாட கேபின் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பேபி பார்க்குறது மம்மா நான் அங்கே உட்காரன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து சில்வர் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சீட் இருக்குல்ல அதில் உட்காந்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஹாப்பி பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பேபி சொல்லிட்டு அழகாக அவங்க லைஃப் வந்து மூணு பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு நியூ கம்பெனி பில்டிங் ஆல்ரெடி பில்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் வாங்கியிருக்காரு. வாங்கி அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஜிம் ஜேகே பேபி எல்லாரும் கிராண்டாக வந்துட்டு எப்படின்னா அந்த கம்பெனி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஜிம் கையில் தான் பேபி ஜேகே வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜிம் அவங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க இல்லையா இன்வெஸ்டர்லாம் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓ நீங்கள் ஜான் ஜம்கா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கொலாபரேஷன் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஸோ இந்த செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எங்கேயுமே கம்பெனி ஆக எனக்கு பாப்புலர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பேபி பார்த்தா ஜிம்மோட ஸ்கூல்லே அட்மிஷன் போட்டாங்க. இப்போ ஜிம் வந்து அங்கே பேபி வந்து படிச்சுட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. நீ மட்டும் அம்மா கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் வாங்க ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ பிஸ்னஸ் சார் பார்த்துப்பா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஃபன் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேகே அம்மா கால் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பேபி என்ன பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. 2 பேர் வெளில பண்ணிருக்காங்கம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபோன் கூட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே போட்டு ஜிம்மிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி ஃபோனை வாங்குறாங்க. ஹலோம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அம்மா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. மன்னிச்சிட்டு பா சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை ஹஸ்பண்ட் நடந்துட்டு போடா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அங்கிள் மேலே தப்பு இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா அவர் பண்ண தப்பு தான் சரியா நான் மட்டும் மனைவி கேட்கணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு ஒரு இந்த வீட்டு விட்டு அனுப்புறது கூட ப்ராப்பராக வேறு மாதிரி நினைப்பிருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் இல்லாதப்போ ரொம்ப ஹார்ஷாகவும் நான் சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்ல ஆண்டி எதாவது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா ஆண்டி சொல்லிட்டாங்கப்பா. அது ஜேகே பேபி உனக்காக ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஓகேவா நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அம்மா வந்துட்டு நீ அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க பயாலஜிக்கல் மதர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் ஃபோட்டோ கூட ஜேகே காமிக்க மாட்டேன்ட்டான். ஆனால் வந்துட்டு அவங்க நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் வெயிட் பண்ணான். ஓகேவா அவனை அன்புக்காக ஏங்குறான். அவங்க 2 பேரும் பத்திரமா சொல்லிட்டா. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. ஏன் பையன் ஹஸ்பண்ட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஆயின் ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் அங்கிள் கொஞ்சம் கோவமாக இருக்காது. ஓகேவா ஜேகே அப்படி பண்ணதுனால கொஞ்சம் ஜஸ்ட் போட்டு நான் வரேன் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மே ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு எந்த கோவம் இல்லை. ஓகே எனக்கு இந்த பையனோட ஹாப்பினஸ் எனக்கு அப்போவே பிடிக்கும். இப்போ பிடிக்காம போயிருமா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிராண்ட்பா கூட பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் போட்டு வரோம் சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு 3 months ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு ஜேகேவும் கிராண்ட் வெட்டிங். இன்றைக்கி நம்ம ஜேகேட அம்மா ஜேகேட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜேகேட அப்பா கூட வந்திருக்காரு. அவங்க அப்பா பேசாமலே இருக்காரு. மற்றபடி எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா இவங்க சின்ன அதுக்கப்புறம் என்ன அவங்களும் மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஃபைனலி அவங்கள மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜேகேட அப்பா வந்து பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் பையனையும் என் கிராண்ட்ஸையும் பத்திரம் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார் சொல்கிறாங்க. அதில் என்னோட சார் என் ஒய்ஃப் மட்டும் ஆண்டின்னு கூப்பிட்றா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ அங்கிளையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிம் வந்துட்டு அது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இல்லை நீ அவளுக்கு கஷ்டப்பட்டுல நான் வந்து கூப்பிடுவேன் ஜிம் சரியா சொல்கிறாங்க. நீ அங்கிளையும் கூப்பிடுவாங்க, அங்கிள் கூப்பிடுவேன், நீ சார்னு கூப்பிட்டு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஏன் என்னையும் அங்கிள் கூப்பிடாது ஜேகேட அப்பா கேட்குறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க, பாரு நான் வந்து ஒரு ஃபாதர் இல்லை ஓகேவா, சனி இல்லை போயிட்டாங்க, அங்கிள் கூப்பிடணும் ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க, ஒரு இப்படி மாறினான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜங்குன்னு பார்க்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, நீ கூட பண்ணிட்டு விட்டுட்டு சொல்கிறாங்க. நான் எதாவது ஸ்ட்ரிக்டாக தான் உண்மையில எவ்வளோ பாசமாக இருந்தேன் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேடா ஜங்குன்னு பார்க்குறான், இங்கேயே நம்ம ஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டா சாரி சார் ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. இப்போ பேபியும் சரி ஓகே நான் உங்களை மன்னிச்சிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட வந்து பார்க்குறாங்க, ஜிம்மி நாங்கள் அப்பப்போ வந்து ஸ்டே பண்ணுவோம் ஓகேவா அதை சொல்கிறாங்க. ஆண்டி இது உங்களுக்கு வீடு ஓகே, நீங்கள் எப்போனாலும் வரலாம், அங்கே இருக்குது உங்களோட பையன் கூட கிராண்ட் சார் சொல்கிறாங்க. அப்படி யார் நீங்கள் சரிங்களா இல்லையா ஜேகேட வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆண்டி நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் ஓகேவா, நீங்கள் அப்புறம் கிராண்ட் கிராண்ட்ஃபா எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் தான் ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வந்து ஓகே எங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் வரல, உங்களோட வீடு நம்ம வீடு ஓகேவா, நீங்கள் எப்போ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரிப்பா கண்டிப்பாக வரோம்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. மேரேஜ் முடிச்சுட்டு இது பக்கம் ஜேகே அப்பா தான் ப்ளஸ் பண்ணுறாங்க, இந்த அஸ்ட் கொடுக்குறாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க இது நம்ம வீட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சரியா இருந்தாலும் கொடுக்குறேன். எனக்கு எங்களுக்கு அப்புறம் வேறு என்ன குழந்தைங்க இருக்காங்க, நான் ஜேகே மட்டும்தான், இந்த ஜேகே எல்லாம் வாங்க மாட்டேன் ஓகேவா. ஜங்குனுக்கும் ஜேகேக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா, அதனால் நீ தான் அதுக்கு ஃபேமிலி, அவங்க 2 பேரும் பத்திரம் பார்த்துக்கணும் ஓகே சொல்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்கோங்க, நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் வீடு சில மட்டும் சில ப்ராப்பர்ட்டி மட்டும் எங்கள் பேரில் இருக்குது, மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஜங்குக்கும் உனக்கு அப்புறம் ஜங்குக்கு சேர வேண்டியது ஓகேவா, அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது ஓகே வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து ஜேகே மேலே குழந்தை வச்சுக்கோ, பாசத்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இருந்தாலும் நீ வச்சுக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க, ஜேகே நம்ம பார்க்குறாங்க வாங்கிக்கோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறாங்க வாங்கிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. எனக்கு ஜங்குன்னு நம்ம ஜங்குக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காரு. இப்போ ஜேகே அப்பா அந்த டே ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி ஒன்றும் இல்லை சார், ஜிம் தான் பேபி வந்து தூங்க வைக்கிறாங்க, ஷோல்டர் வச்சுருக்காங்க. இப்போ காய்ப்பேன்டா இவ்வளோ பேர் பையன் சொல்கிற வச்சு கஷ்டமாக இடம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம், அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை காய்ச்சிட்டாங்க, பையன் அந்த அளவுக்கு வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப வெளியே தானே இருக்காங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் அவன் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, விடவே மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பேபி தூங்க வச்சுட்டாங்க, ஃபைனலாக தூங்கிட்டாரு. குழந்தை தூங்கினதுக்கப்புறம் ஜிம் போய் படுக்க வைக்கிறாங்க பேபியை. இப்போ நம்ம பேபி வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுக்க அப்புறம் ஜிம் போய்ட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா வேறு ரொம்ப ஷவர் பண்ணிட்டு வந்துருப்பாரு போல். ஜிம் பார்க்குறாங்க, ஓ ஜங்காடி குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. சரி ஓகே தூங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து தூங்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் வேறு என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன்டா மனசு சொல்லிட்டு பேசுறியா சொல்கிறாங்க. எனக்கு மனசு சொல்லிட்டு பேசுறியா, நானும் தெரியும் மட்டும் சரி கம்பெனி வந்து கொஞ்சம் பாப்புலர் அப்படின்னு சொன்னி சொல்லிட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணுறேன். செகண்ட் உன் பையன் இருக்கு அந்த மறக்கான சொல்கிறாங்க. ஜங்கா அவனை கேட்டு போக சொல்கிறாங்க. தூங்குறா சொல்கிறாங்க. ஆமாம் தூங்குறா, ஒரு செகண்டாவது விட்றா நான் சொல்கிறாங்க. நானும் 6 யாராவது சரி உனக்கு அம்மா வேணும்னு வச்சுருக்காங்க, எனக்கு ஒய்ஃப் வேணும் உனக்கு அம்மா இருக்கா தேடிட்டு இருக்க எங்கே இருக்கா சொல்லிட்டு. அதுவும் புரியுது அந்த பாசம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நாள் அப்பா அப்பா அமைச்சர் நினைக்கிறானா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணும் ஜிம் கேட்குறாங்க. ஏண்டா அவனை அப்படி இருக்கா, நீ அவனுக்கு மேலே இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன அவனுக்கு மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு டைம் ஹக் பண்ணுறியா, ஹஸ்பண்ட் இருக்கானே ஒரு கிஸ் பண்ணுறியா, இதான் உனக்கு கொடுக்குறியா நீ கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் சொல்கிறாங்க. பாரு அவன் பையனுக்கு மட்டும் அவ்வளோ கிஸ் பண்ணுறேன், அவன் கேட்குறப்பெல்லாம் கிஸ் கொடுக்குறேன், அவன் கேட்குறப்பெல்லாம் ஹக் பண்ணுறேன், அவன் கூடவே வச்சுருக்கா, ஸ்கூலில் ப்ளே பண்ணுறேன், ஃபுட்டை ஃபிட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஜங்கா நீங்கள் என்ன நம்ம பையனை பார்த்து பாசிட்டிவ் ஆகுறீங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையில பாசிட்டிவாக தான் இருக்குது சொல்கிறாங்க. என்னட்டுக்கு அவன் பாசிட்டிவாக தான் இருக்குது தெரியுமா, எனக்கு நான் கூட சரி இப்போ எப்படியா ஒன் டே டைம் கிடைக்கும் நான் ஹக் பண்ணுவேன், எனக்கு வேறு எதுவும் கூட வேணாம், லைட்டாக ஒரு ஹக் கொடுப்பா சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, ஆனால் அது கூட கொடுக்க மாட்டேங்கிட்டுருக்கா சொல்கிறாங்க. அது கூட கொடுக்க மாட்டேங்குது. அன்றைக்கி அப்படி தான் ஸ்கூலில் ஆசைக்காக ஹக் பண்ண வந்து டக்குன்னு ஓடி வந்துட்டேன், அம்மா மாஸ்டர் ஓடி வந்துட்டான், நீ அப்படி இருந்து வச்சாலான்னு சொல்லி தூக்குறா சொல்கிறாங்க. அப்போ என் பையனை தூக்கமாக சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க, தூக்கு வேணாம் சொல்லிட்டு உன் பையன் எப்படினாலும் இருந்து போயிருக்காரு அது கவலையில், நீ உன் பையனை எப்படினாலும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் நானும் இருக்கேன் நான் செக்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் இருக்கேன் சரியா, உங்களோட அம்மாவும் ஒரு பையனை எப்படினாலும் கேர் பண்ணிக்கோ, லவ் பண்ணிக்கோ, அது கவலையே கிடையாது சரியா, ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டை லவ் கொடுக்கணுமா கொடுக்கூடாது சொல்கிறாங்க. கொடுக்கணும் தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் நீ கண்டுக்க மாட்டேயே சொல்கிறாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜங்குன்னு பார்த்துருக்கேன்னா அந்த ஹாப்பினஸ் எனக்கு புரியுது சரி, நானும் அதெல்லாம் 3 மந்த்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ஓகேவா, இன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நானும் 3 மந்த் தான் நீ வந்துட்டு எனக்கா நீ 6 இயர் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு புரிஞ்சிச்சு ஓகேவா, அந்த ரீசனால் மட்டும் தான் நானும் 3 மந்த் தான் நீ ஏன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன், இன்றைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா இப்போ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும் சொல்கிறாங்க. பாரு இன்னைக்கு நான் உனக்கு எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அடிப்பாக சொல்கிறாங்க. பாரு அடிச்சுக்கணும் பண்ணிக்கோ, எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா அம்மா சொல்கிறாங்க. பாரு எனக்கு உங்க கூட போய் இருக்கணும், செகண்ட் இன்னொரு பேபி சொல்கிறாங்க. பேபியா ஜங்கா என்ன பேசுகிற, நம்மளுக்கு என்ன வயசாக சொல்கிறாங்க. என்னடா வயசு சொல்கிறாங்க. அடாசங்க பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு புரியுது ஓகேவா, எனக்கு 32 மேலே போயிட்டுருக்கு சொல்லிட்டு, உனக்கு இப்போ 26 இயர் ஆகுது சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பேபி பெற்றுக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. ஆச்சோ இப்போ போய் பேபி பார்த்துட்டு நல்லாவே இருக்கா சரியா, அவன் இவ்வளோ பேர் பையனாக இருக்காங்க சொல்கிறாங்க. டே அவனுக்கு ஜஸ்ட் 6 இயர் தானே ஆகுது சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அது நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் சரியா சொல்கிறாங்க. அதுவும் க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி இல்லை பாய் பேபி, எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு கேர்ள் பேபி தான் ஆசையாக இருக்குது.
இருந்தாலும் பரவாயில்ல ஓகே உங்கள் ஆள் கிஃப்ட் எது கொடுத்தாலும் ஓகே தான். அப்போ ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பிளானே பண்ணிட்டீங்களா? சொல்கிறாங்க. ஜிம்கா சொல்கிறாங்க எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இல்லை அவன் முடிச்சு அவன் கேட்பாரு சொல்கிறாங்க. தூங்க மாட்டா சரியா வந்திருக்க மாட்டா சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு எனக்கு வேணும் ஜெகி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. பாஸ் ஜெகி தான் கூட்டிகிட்டு வராங்க வெளில ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு ரூம் இருக்குது. இன்னைக்கு நீ நான் இங்கே தான் தூங்குறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே தான் நம்ம தூங்குறோம் ஓகே சரியா. இப்போ காய் பார்க்குறேன் டே நான் ஜம்முன்னு கூட தூங்குறேன் ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க டே அவன் காவடை போடா சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிம்க்கு மாதிரி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னதுக்குங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறியா சொல்கிறாங்க. இப்போ அவன் பேச கஷ்டப்படுறான் தனியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியலையே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. டேய் காய் ரொம்ப டேஸாக சிங்கிளாக இருக்காண்டா சொல்கிறாங்க. என்னது காமா காய் ரொம்ப டேஸாக சிங்கிளாக இருக்கான். ஸோ நீ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு ஃபிளிக்ஸ் இருக்கானா ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு காய் மேலே ஒரு கண்ணை சொல்கிறாங்க. இது ஃபிளிக்ஸ்க்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே காய்க்கு ஃபிளிக்ஸ் மேலே கண்ணில் வச்சுக்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. 2 பேருமே சைட் அடிக்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லை சொல்கிறேன். நீ தான் பார்க்கலையே நீ உன் பையனை தவிர வேறு ஃபோக்கஸ் பண்ணாதானே சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ உன் பையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற அவனை தானே வேறு யாரும் நீ பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ ஃபிளிக்ஸ்க்கு காய் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் ஓகேவா நீ கொஞ்சம் பேசுறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அங்கே தானே இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் ஆகிடும் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம சொல்கிறாங்க நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. டே நடிக்காத சரியா சொல்கிறாங்க. நான் நடிக்கல நான் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்போல்லாம் ஒரு மாதிரி இருப்பல்ல அதுவும் அப்புறம் பேபி கூட இருந்துச்சு ஸ்டமக்கில் அப்படி இப்போ கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதையே பேசுகிறா ஜிம்னு அடிக்கிறாங்க. அது வந்துட்டு அப்போ அந்த மாதிரி தோணுச்சு சொல்கிறாங்க. இப்போ தோணல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே ஜிம்ல அதை ஜெக்கி ஒரு ஷார்ட் பிடிச்சி ப்ளே பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. வா சரகாத்து லிப் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூம் பார்த்தா வெட்டிங் எடுக்க ரெடியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது எப்படி இந்த ரூம் ரெடியாக இருந்துச்சு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா காய் அரேஞ்ச் பண்ணா சொல்கிறாங்க. காய் ஆசட்டும் சொல்கிறாங்க. காய் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு அவன் தான் போலே சொல்கிறாங்க. பில் விஷர் எல்லாமே கரெக்டு தான் அவன் தான் எல்லாமே எல்லாமே அவன் தான் இவ்வளோ டேஸ் நானும் 6 இயராக நானும் ஜம்மின் ரொம்ப ஹாப்பியாக பேசி அவன் தான் சொல்கிறாங்க. அழகாக பார்த்துக்கிட்டது கம்ஃபர்ட் பண்ணது அவன் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியுது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் அழகாக லைட்டாக பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஓவர் ஆகிட்ருக்காங்க. நீ மட்டும் இப்போ அப்படியே இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன அப்படியே இருக்கேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறப்ப கூட கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் அப்படியே அந்த இப்போ தான் சொல்கிறாங்க. அப்போனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கரெக்டு தான் அப்போ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு மறுபடியும் ஒரு ஜப்பியாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஜப்பியாவா ஜிம் கேட்குறாங்க. மறுபடியும் ஒரு ஜப்பியாக பார்க்கணும் அது ரொம்ப அழகாக இருக்கும் புடுன்னு கண்ணெல்லாம் அழகாக இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு ஓகே இது நல்லா தான் இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் எனக்கு அதே மாதிரி வேணும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெக்கி பிடிச்சி ஜெக்ஸை ஃபைட் பண்ணுறாங்க. வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வலிக்குதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிம் ஜெக்கி புஷ் பண்ணிட்டு மேலே வராச்சிருக்காங்க. பவர் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி வைல்டு நைட்டாக போயிட்டுருக்கு. 2 பேருமே இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பாங்க. இப்போ டைம் ஒரு 7 மார்னிங் ஒரு 5:50 இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ டோர் நாக் ஆகுது. மம்மா டேடா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி வாய்ஸ் ஓப்பன் இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறீங்க இது பொறுமையாக ஜிம் தான் ஜெக்கி எழுந்துட்டு டக்குன்னு ஒரு ஷர்ட் தான் அங்கே இருக்குது. அந்த ஷர்ட் அது போட்டு விட்றாங்க. போட்டு கோசிட்டாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பக்கம் ஒரு ஷார்ட்ஸ் இது போட்டு கோசிட்டாங்க. பண்ணி சொல்லிட்டு என்ன பார்த்துக்கிறோம் நீ போட்டு கோசம் ஜெக்கி டக்குன்னு ஒரு பாத்ரூம் அங்கே இருக்கும். டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. போய் டோர் பண்ணுறாங்க. பார்த்தாக்கிறம்ப எப்படின்னு செக்கு டேடா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்காம சொல்கிறாங்க. அப்புறம் பேபி டேரெக்டாக வருது. யாருக்கும் தூக்கத்தான் இருக்குது சரியாக கண்ணை ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ஓப்பன் பண்ணல கிட்ட பார்த்து அம்மா தூக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க. அதுக்கு வீட்டில் வந்து உட்காருக்குறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. நீ எங்கே போயிட்டு காணும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் என் காய் தூங்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுவா அதே சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. அதாம்மா அம்மாவுக்கு அந்த ரூம் தூக்கம் இல்லையா அதான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஏது விட்டு வரலாம் சொல்கிறாங்க. அது சாரி சொல்கிறாங்க. இது என்னது பேபி கேட்குது பார்த்து ரோஸ் பட்ரஸாக கிடக்குது பெட்டில். ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஓகே தூங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜிம் வந்துட்டு பாவா தூங்கலாம் சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பேபி வந்து தட்டி கொடுக்குறாங்க. அது ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பாடா சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வெளில வராங்க. அது பக்கம் ஜிம் பேபி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காய் மேய்ச்சி குடிச்சிக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கி 2 கீழே உட்காந்துருக்காங்க. காய் தான் ஜிம் ஜெக்கி தான் காய்க்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டே காய் சொல்கிறாங்க. உனக்கு ஃபிளிக்ஸ் ஓகே வா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே நான் தானே உள்ள சுற்றுறேன் அவன் கண்டுக்க மாட்டேறான் சொல்கிறாங்க. கண்டுக்க மாட்டேறா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி சரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம பேபி தூங்கிருப்பாங்க. ஒரு 8 o'clock இருக்கும். ஜிம் எழுந்திருக்காங்க. என் பேபி கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜெக்கி வந்து ரூம்லாம் இப்போ குளிக்க போகிற கேப்பில் நம்ம ஜெக்கி வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் பேபி குளிச்சுட்டு
அழகா ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ ஜேகேவும் காய் உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்த்தா விளையாடி விட குக் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டாங்க. போய் பார்க்குது மம்மா டேடா குக் பண்ணியிருக்காரு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் கீழே வராங்க. குட் மார்னிங் ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டோரில் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் சரி சொல்லிட்டாங்க. பையன் இருக்காங்க சொல்லிட்டாரு. இந்த பக்கம் நம்ம போய் பார்க்க குட் மார்னிங் டேடா சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இன்னைக்கு லீவ் தானே ஷாப்பிங் போகலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகேவனே சொல்லிட்டாங்க. ஓகே தான் சொல்லிட்டாங்க. இப்போ போய் பார்க்குறது மாமா மில்க் வேணும் சொல்லிட்டாங்க. என்ன போய்ட்டு ஜேகே தான் ஜிம் தான் பேபி வந்து டைனிங் டேபிள் குறைச்சிட்டு அவ்வளோ போகிறாரு. இப்போ ஜேகே அவங்க பிள்ளைட்டு போகிறாங்க. அந்த பக்கம் காய் கேட்குறாங்க. ஜங்மின் உனக்கு ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு கேட்டிருக்காங்க. நீங்களும் வாங்க ஸ்கூலுக்கு அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜேகேவும் காயும் பேபி பேசியிருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் கிச்சனில் இருக்காங்க. இப்போ ஜேகே போய் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜேகே எப்படி கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க நிற்கலாம். ஜிம் பார்க்க ஜங்கா வீட்டுக்கு தான் குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க விட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன விட முடியாதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிப்பா உன்னை சரியாக சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு அவன் பாத்திர போகிறான்னு சொல்லிட்டாங்க. அவன் பார்க்குற என்ன பண்ண அவ்வளோ பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஜேகேவும் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜேகே தள்ளி போன ஜிம் டக்குன்னு ஜேகே பிடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பண்ணி ஜேகே லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டு எதுவும் தெரியாம மாதிரி மில்க் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஜேகே பார்க்குறாங்க அச்சோ அவனை கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கே. ஜேகே பார்க்குறாங்க இப்போ ஜிம் போயிட்டு அது மில்க் கொடுத்துட்டு உட்காராங்க. இப்போ போய் பார்க்குது மாமா உங்களுக்கு சார் எனக்கு வேலை செல்லம் நீ குடி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி குடிக்கிற கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகுறாங்க. ஷாப்பிங் போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்னெல்லாம் வேணுமோ சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி தராங்க. ரொம்ப ஹாப்பியாக டைம் போகிறது தெரியல அவ்வளோ ஸ்பாஸ் ஆகிடுச்சு அழகா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பலமாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க. சரி ஓகே என்னால் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாது சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லி ஜிம் பேபியும் ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த பேபியும் ஜிம் தான் டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டான்ஸ் ஸ்கூலில் ஜிம் சொல்லி தராங்க. இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பேபி ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டு இருக்கு. மாமா அப்படி உங்களை மாதிரி பண்ணுறதா சொல்லிட்டாங்க. பாரு என்னோட பெட்டரோட பண்ணுற சரியாக சொல்லிட்டாங்க. இல்லை என்ன மம்மா இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜிம் ஹாப்பியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகாக டான்ஸ் இந்த பக்கம் ஜேகே இன்னைக்கு ஒர்க்லாம் ஷேப்பிங் வராங்க. இப்போ நம்ம ஜேகே காய் வராங்க. காய் பார்க்குறவங்க அவர் பெரிய ப்ரொஃபஸர் வந்துருக்காரு. எதுக்கு சொல்லிட்டாங்க அவனுக்கு கொடுக்க தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் ஜேகே பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஃப்ளிக்ஸ் பார்க்குறது என்னடா சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் குழந்தைங்களாம் போயிட்டாங்க. இப்போ ஜிம் பேபி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில். இப்போ நம்ம காய் தராங்க இந்த ஆசிரியர் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க வாங்கிக்கிறாரு. காய் ஜேகே பார்க்குறாங்க அம்மா நீ டெய்லி பூ மட்டும் வாங்கிக்கிறேன் சொல்ல மாட்டேறா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு டெய்லியும் ஃப்ளவர் சாங் கொடுக்குறான் நீ வாங்கிக்கிறேன் அப்புறம் என்ன இது பதில் சொல்ல மாட்டேறா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல ஃப்ளிக்ஸ் கேட்குறாங்க மேரேஜ் படிப்பாக கேட்குறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க யாருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃப்ளிக்ஸ் ஃபேமிலி இல்லை ஓகேவா. இப்போ நம்ம காய்க்கு ஜேகே ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க ஜிம்மில் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை சொல்லியா சொல்கிறாங்க. என்னன்னு ஜிம்மில் தவிர வேறு யாரும் இல்லைடா நான் தனியாக தான் இருக்கேன். மேரேஜை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை. நீ தான் டெய்லி ப்ரொஃபஷனல் கொடுக்குற எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நீ இப்போ மேரேஜை பற்றி பேச அப்படின்னா நமக்கு ஃபேமிலி இருக்காங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃப்ளிக்ஸ் கேட்குறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி கஷ்டம் போயிடுது. நீ என்ன சொல்கிறேன் நான் இருக்கும் உனக்கு எப்படி யாரெல்லாம் போயிடுவாங்க. நான் இருக்கேன் ஜிம் ஜேகே இருக்கான் பரிமையாக யார் நம்ம ஃபேமிலி தானே சொல்லிட்டு காய் போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளிக்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜிம் அப்படி சொல்லன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஃப்ளிக்ஸுக்கு ஃபேமிலியாக சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஜம்கா அதே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா இருந்தார் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா இருந்தார். செகண்ட் மேட்ச் பண்ணிட்டார் சொல்லிட்டு செகண்ட் மேட்ச் பண்ணிட்டார். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இறந்து போகிறாரு சொல்லிட்டாங்க. சாரி கொஞ்சம் டேஸ் கூட இறந்து போகிறாங்க சொல்கிறாங்க. இன்னும் மாமாவுக்கு அவங்க ஸ்டெப் மாமா இருக்காங்க ஆனால் அவங்க பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம லைக் என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு லைஃப் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. லைக் என்ன மாதிரி ஒரு லைஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு பாரு அப்படி லைஃப் ஒரு நாள் இருக்குது. அதே மாதிரி காய் நல்லா பார்த்துப்போம் ஓகேவா. பிரேக்ஸ் வந்துட்டு காய் மேட்ச் பண்ணி சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன். நம்ம ஒரே ஃபேமிலி கூட இருக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஏன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கும் நாங்கள் தனியாக இருப்போம் சொல்லிட்டு தனியாக இருப்போம் எங்கள் பிரைவேட் சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிரேக்ஸ் இருக்கிறாங்க என்ன பேசுகிறேன் சொல்லிட்டு நம்ம தனியாக இருக்கும் பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே இருந்துச்சு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கல் பார்க்குறேன் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏன் பேபி கேட்குறதுக்கு அதுக்கு அந்த விஷயம் அந்த ரொமான்டிக் விஷயம்லாம் தெரியுது. அதனால் இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அது சும்மா சொல்கிறாங்க ஓகே வீடு அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஃபைனலாக நம்ம காய்க்கும் நம்ம ஃப்ளிக்ஸும் மேரேஜ் கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சரி நீ உன்னோட பேரண்ட்ஸ் பற்றி கேட்கவே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா என் அப்பா நல்ல ஒரு எல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா என்ன அவ்வளோ இல்லை அம்மாவுக்கு இல்லை ஸ்டெப்மாவுக்கு சரி பேச முடியாமல் போயிடுச்சு. அப்போ தெரியாமல் ஏதாவது ஹெல்ப்பாக பண்ணார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அது கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு அவரால். எனக்கு அவரே பேரலைஸ்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவங்க செட்டில் ஆகிட்டாங்க சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் எனக்கு அவ்வளோ பேர் அமௌண்ட் ஆண்டி கொடுத்துருக்காங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க ஒரு பேக்கரி ஷாப் வச்சு ரன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரன் பண்ணுறாங்க. ஒன் ஸ்டெப் மாமா அப்புறம் தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்காங்க சார். ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் பார்க்கணும்னு நினைச்சா சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு இல்லை அவங்க சைன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு புரியுது அவங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே ஒரு டைம் அவங்க என்ன தேடி வந்துருக்கலாம் என்ன கால் பண்ணுறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணி அங்கேருந்து வரைக்கும் கொரியாவில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜேகே பார்க்குறவங்களுக்கு இது எனக்கு கஷ்டமாக ஓகே அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அவ்வளோதான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஓகே நான் இருக்கேன் தோணுங்க அப்பாவா அம்மாவா நான் இருப்பேன் நம்ம பையன் இருக்கான் சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம்க்கா சொல்கிறாங்க. இப்போ லைஃப் அழகாக மூணு பண்ணி அப்படி போயிட்டுருக்கு. ஒரு 7 மந்த் ஆஃப்டர் இருந்தா ஜிம் பார்க்குறவங்க ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது. ஸ்கூலில் இருக்கும்போது பேபி கேட்குது அம்மா என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க 5 டைம் சாப்பிட்டு வாமிட்டா எடுத்துருக்காரு. இப்போ பிரிக்ஸ் பார்க்குறேன் என்னாச்சு நான் சொல்கிறாங்க. அது லாஸ்ட் என்னாச்சு கேட்குறாங்க. அது ஒன்றும் லாஸ்ட் சொல்லிருக்காரு. இப்போ 2-3 டேஸாக கண்டிப்பாக வாமிட் பண்ணுறா சாப்பிடும்போது இப்போ பிரிக்ஸ் பார்க்கணும் இல்லை எதுவும் சரியில்லை ஹாஸ்பிட்டல் போட சொல்கிறாங்க. இல்லை சொல்கிற பாடா சொல்கிறாங்க. ஜங்மீன் பார்க்குறது நானும் வருவேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜங்மீன் ஃப்ளிக்ஸ் ஜிம் 3 ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் ப்ரெக்னென்ட்டு. இப்போ இது கேட்குற நம்ம ஃப்ளிக்ஸ் செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நான் அங்கிளாக போகிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃப்ளிக்ஸ் பார்க்க ரொம்ப நல்ல அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டார். இப்போ நம்ம ஜங்மீன் பார்க்குறேன் அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. டே நீ அண்ணா ஆக போகிற சொல்லிட்டாங்க. அண்ணன் நான் சொல்லிட்டாங்க அம்மா குட்டிப்பா போகிறப்ப சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு ரொம்ப ஹாப்பிட்டு அம்மா இல்லை சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க தங்கம் எனக்கே தெரியாதுப்பா இப்போ தான் தெரியும் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அம்மா பேபி போயிட்டு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுது ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஹாப்பி ரொம்ப ஹாப்பி அப்போ எங்க கூட ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு குட்டி பாப்பா வருவாளா சொல்லிட்டாங்க. காய் எங்கே சொன்னாங்க நாங்கள் தான் குட்டி பாப்பா தருவோம்னு சொல்லிட்டாங்க. பிரிக்ஸ் பார்க்குறாங்க அவங்க இப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் போட்டு நானும் தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம பிரிக்ஸ் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு உனக்கு குட்டி பாப்பா இருக்கட்டும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க நான் ஒரு குட்டி பாப்பா தரேன் சொல்லிட்டு பிரிக்ஸ் சொல்கிறாங்க. இது கேட்குற பேபி ரொம்ப ஹாப்பி இருக்கு. எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய குட்டி பாப்பா இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஃப்ளிக்ஸா எப்படி கேட்குற சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது அம்மா அவர் பிஸியாக இருக்கான ஒர்க்கில் எப்படி சொல்கிறது கேட்குறாங்க. இப்போ பேபி பார்க்கும்போது மாமா நான் சொல்லவா சொல்லிட்டு பேபி கேட்குது. இல்லைடா தாங்க அதே நம்ம சொல்லலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்படி சொல்லி அடி தராங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேருமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் பேபி டே ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்காங்க. பெருசாக பேசவே இல்லை. ஜெக்கி பார்க்குறாங்க சாரிடா எனக்கு எது கால் கூட பண்ணலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஓகே பரவாயில்ல சொல்கிறாங்க. ஏன்டா மயம் முடிச்சுட்டு வச்சிருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன் வண்டி கூட தூங்க விட மாட்டா ஃப்ரீயாக டைம் குடிக்கிறப்ப எடுத்துப்பான் ஆனால் பாரு கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு போமா என்ன கேட்குறாங்க. வெளியே கூட்டிகிட்டு போவா 3 பேர் வெளில போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது நோ டேட்டா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் கோவம் சொல்கிறாங்க. கோவம் ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் 2 பேருமே கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்க சொல்கிறாங்க. என்னென்னுக்கும் ஆமாம் அப்புறம் குட்டி பாப்பா அப்படி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் குட்டி பாப்பா வந்து அப்படி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அது வரப்போ பார்த்துக்கலாம் ஜங்மீன் அப்படி சொல்லிட்டு கேஷாக சொல்கிறாரு. பேச வேக் பண்ணவே அது தெரியல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் கேர் பண்ணி பார்த்து ஜிம் நினச்சி போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க போய் பார்க்குறது இல்லடா இப்போ மாமாட்ட கேள்வி சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜேகே சாரி ரூம் போகிறாங்க. என்ன ஜிம்னு கோவம் சொல்லிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அங்கே ஒரு குட்டி ஃப்ரேம் இருக்குது. அதில் விட மேக்னெட் மாதிரி இருக்குது. அந்த ஒரு மேக்னெட்டில் ஸ்டோனில் ஒட்டி வைப்பாங்க. அது மாதிரி ஆல்ரெடி 3 ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஜிம்னு ஜேகே பேபி அப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு ஜிம் செகண்ட் தேர்டாக பேபி இருக்கும். ஜேகே எப்பவுமே அந்த ரூம் கிளண்டானாக்க யாரை தான் ஃபஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. எனக்கு அந்த வியூ அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரூம் கிளண்டாங்க அது பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன ஃபோர்த்தாக சொல்லி பார்த்துருக்காங்க. ஃபோர்த்தாக ஒரு குட்டியோட ஸ்டோன் அதில் வச்சுருக்காங்க. குட்டி ஸ்டோன் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நின்றுட்டே இருக்காரு அங்கேயே. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அது நிஜமாடா சொல்கிறாங்க. 7 மந்த்து பிஃபோர் நீ தானே கேட்டேன் வேணும்னா சொன்னால் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லைடா அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருமே இப்படி இருக்காங்க போல் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்னடா சொல்கிறேன் எனக்கு டெய்லி நைட்டு தூங்கக்கூடாது. அப்புறம் பார்த்தாக்கா அது எப்படி சின்ன பேர் கேட்குறா சொல்கிறேன். ஜேகே பாருங்க சொன்னா அப்படி சொல்லுடா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது நிஜமாவோ எப்போ கன்ஃபார்ம் பண்ண சொல்கிற ஜிம் தான் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு ரிப்போர்ட் இருக்குது எடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 months ஆமாம் 2 months ஆகிருக்கு எனக்கு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அப்போது நார்மல் செக்அப் தான் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு மற்றபடி ப்ராப்பர் செக்அப்பில் பண்ணல 3 months தான் அதில் ப்ராப்பர் செக் பண்ணுவாங்க அதுவும் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நினச்சி கூட பார்க்கடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜோ அப்படி இல்லைடா ஓகேவா நான் நினச்சேன் உங்களுக்கு டைம் கொடுக்கும் போல நினச்சிட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஜிம் சொல்கிற 3 days குழம்பு சாப்பிடுவோம் வாமிட்டாக இருந்துச்சு. அப்போ தான் ஃப்ளிக்ஸ் நான் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறேன். நான் ஜங்மீன் அப்புறம் ஃப்ளிக்ஸ் போனோம். அப்போ தான் சொல்கிறாங்க ஜேகே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜேகே ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அகைன் நான் அதே மாதிரி பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்களா உருண்டையவா சொல்கிறாங்க. உருண்டையவா ஜேகே சொல்கிறாங்க ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் பார்க்குறது பிடிக்கும் சொல்கிறாங்க. உண்மையாக செலவா எனக்கு அந்த ஜிம் ரொம்ப பிடிக்கும் செம்ம அழகாக இருப்போம். ஜேகே சொல்கிறாங்க அப்போ இப்போ அழகாக சொல்கிறாங்க இப்போ அழகாக இருக்கிற தங்கம் இது வேறு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க
அப்போ எப்படி பார்த்துட்டோம் அதை விட பெட்டராக இன்னும் பெட்டராக பார்த்துப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்காக எனக்கு தெரியாத ஒன்று பற்றி ஜிம் ஜெக்கி பார்த்து சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்கிறாங்க. மேடம் அம்மா நானும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, பார்த்தா டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம பேபி ஜெக்கி ரெஸ்ட் நார்மலாக தான் லாலாக குடிப்பாரு. இப்போ நம்ம பேபி கேட்கும் ஜெக்கி பார்க்குறாங்க. செல்லாம் அவங்க வாசிட்டாங்க. ஜிம் பேபி கிட்டே பார்த்தா டேடா உங்கள் பாத்தியை குட்டி போய் குறை சொல்லிட்டாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக தூக்குறாங்க. உனக்கு ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க அப்ளை பண்ணோன்னே அது பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு கிராண்ட்மாட்ட சொல்லுவோமா அப்படி பேபி கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க நான் கிராண்ட்மாட்ட சொல்ல ஃபோன் கொடுங்க சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. சரி ஜெக்கி இறக்கி விட்டு ஓடி போயிடுது. அதே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு எந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லு என்ன வேணும் எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்ன எனக்கு எதுவும் வேணாம் சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு எதுவும் வேணாம் ஓகேவா, நீ தான் நான் அழகாக பார்த்துக்கிறேன், வீட்டை அழகாக பார்த்துக்கிறேன், என்ன பேபி அழகாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன வேணும், உன்னோட லவ் கேரே போதும் ஓகே வேறு எதுவும் எனக்கு வேணாம். அப்பவும் சரி இப்போவும் சரி நம்ம லவ் கேரில் தான் உங்களை ஃபாலோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜெக்கியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஃபைனா நம்ம ஜெக்கி ஜிம் கீழே வராங்க. பார்த்து இந்த பக்கம் பேபி அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கி அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க மீன் ஆமாம்மா அவங்கிறாண்டா அம்மாக்கு பாப்பா போகிறா சொல்கிறாங்க. பாப்பாவும் ஆமாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் சொல்லி பேபி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேச முடிச்சிடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் தூங்கிட்டு பேபி தூங்கிட்டு ஜெக்கி வந்து குக் பண்ணிருக்காங்க. வீட்டில் டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். ஜெக்கி வீடு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா எனக்கு காய் வந்து தனியாக இருக்கா. இப்போ காய் ஃபிளிக்ஸ் அவங்க தனியாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வீடு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜெக்கியோட பேரண்ட்ஸுக்கு நான் பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க எவ்வளோ வராங்க. ஜெக்கி எப்படி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இது ஜங்கு சொன்னதுக்கு அப்புறம் தூக்கமாக வரல அப்போயே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. எங்கே ஜிமின் ஜங்குன்னு சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. தூங்கிட்டு உட்காராங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்க நான் போய்ட்டு என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவங்க போயிட்டு இந்த பிரெக்னன்சி டைமில் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜெக்கி ரெண்டு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் வீட்டில் ஒரு குழந்தை வரப்போ சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. பேசாமல் இங்கே இருக்கலாமாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. உன் பையன் கேள்வி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க இங்கே இருக்கவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ரன் பார்க்குறேன். அதே கேள்வி கேட்குறேன். இது நம்ம வீடு சரியா, இது நம்ம பாசங்க, இங்கே இது நம்ம வீடு நம்ம இங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம இருக்கலாம், ஏன் நம்மளுக்கு என்ன கஷ்டம் நம்ம இருக்கலாம் சொல்கிறாங்க. அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் நான் கேட்குறாங்க. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க சொல்கிறாங்க. அந்த சும்மா சொன்னேன் என் அம்மா சொல்கிறாங்க. என் அம்மா தானே கரெக்டாக இருக்கு சொல்லி நம்ம இங்கே இருக்கணும் அவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம வீடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் சொன்னானே இது உங்கள் வீடு அங்கிள் அப்படின்னு சொன்னானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அம்மா பார்க்குறேன் நீங்கள் இருக்கீங்களே சொல்லிட்டு இப்போ ஃபைனாக நம்ம ஜெக்கி அம்மா குக் பண்ணிருக்காங்க. ஜெக்கியும் சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மும் பேபியும் இப்போ தான் எஞ்சிருப்பாங்க. குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டு இருக்காங்க. வீடு நம்ம அம்மா பார்த்துவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே எடுத்தாங்க ஸ்டாண்ட் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம அம்மா பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மும் பேபி திரும்பி பார்க்குறாங்க. பேபி பார்க்குறது கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கட மூடம் தூக்குறாங்க. எப்படி இருக்குது ஜங்கு சொல்லிட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக வந்து தூக்கி சுற்றுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொன்னீங்க குட் நியூஸ் சொன்னாங்க. கிராண்ட்மா கிட்ட ஏன்னா வண்டி ஓட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. அப்படியே குட்டி பாப்பா பார்க்க வந்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் குட்டி பாப்பா ஒன்று அப்புறம் அம்மாவை உங்களோட அம்மாவை உங்களை அப்பாவை பார்க்க வந்தோம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜெக்கட அம்மா பார்க்குறாங்க. பாப்பா மெதுவாக சொல்கிறாங்க. ஜிம்ல கீழே வராங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் தான் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஐயோ கீழே கூட சொல்லிட்டு அவங்க அழகாக ப்ளஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி பாருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்காங்க சொல்லிட்டு வா வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காருங்க. இப்போ நம்ம எல்லாருமே அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப நிறைய ரொம்ப இப்போ அங்கேருந்து ஃபுட்டு நிறைய திங்ஸ் வந்துருப்பாங்க. நிறைய பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக இப்போ ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. சரி உங்களோட ஆண்டி இங்கே ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் இங்கே இருக்கலாம்ல கேட்குறாங்க. இது உங்கள் வீடு அங்கிள் சரி எங்கள் பர்மிஷன் கேட்கணும் எதுவுமே இல்லை, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம் எப்படி சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பேபி பார்க்குறதுக்கு ரன் பண்ணி இங்கே இருக்க போகிறீங்களா சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ எல்லாமே செட்டில் ஆகிறாங்க. டெய்லி ஜெக்கடமும் விரட்டி விட்டு ஃபுட்டை குக் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு அவங்க ஸ்கூல் தராது சொல்லிட்டு அங்கே அகாடமி ஸ்கூல் அந்த அகாடமிக்கு வருவாங்க. வந்துட்டு பேபி கூட ப்ளே பண்ணுவாங்க. அங்கே ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஜெக்கோட அப்பா இப்படி ஜெக்கோட கம்பெனிக்கு போவார். நம்ம ஜிம்மில் ஸ்கூலுக்கு போவார். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் போகிறது தெரியல. ஜிம் இப்போ ஒரு 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப அழகாக ஜெக்கி வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பேபி ரொம்ப ஹாப்பியாக கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஹாப்பி உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட அப்பா பார்க்குறாங்க. செகண்ட் பேபி போகிறதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா அதான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ 3 மந்த் ஆஃப்டர் ஜிம்முக்கு க்யூட்டாக அழகாக ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கா. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி கேர்ள் பேபி சொல்கிறாங்க. ஆமாம் நான் கேட்டேன் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் பாயாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் எனக்கு சில சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது பாய் பேபியாக இருக்கும்டா சொல்லிட்டு நான் சொன்னான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே சொன்னாங்க சொல்கிறாங்க. இது கேர்ள் பேபி ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேர்ள் பேபி பிறந்துட்டா. இந்த பக்கம் நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன நேம் வைக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜோனான்னு வைக்கலாம் சொல்கிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க. ஜோனான்றது நம்ம ஜெக்கோட அம்மா பேட்டா ஓகேவா ஜோனான்னு வச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஏன் பேராக சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி உங்கள் பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க நியூ நேம் ஆட் ஆகும். ஆனால் நம்ம ஜிம்மில் ஷார்ட்டாக ஜோனான்னு வச்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேம் கேட்கறதுக்கு. ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. உன் சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உன்னோட சாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக வைக்க எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக செலக்ஷன்
குடும்பம் எல்லாமே சின்ன வயசுல இருந்து அப்படி தான் உன் ஒய்ஃப் அப்படி அக்செப்ட் பண்ணிருக்கா சொல்லிட்டாங்க. சப்போர்ட் பண்ணல உன் ஃபேட்டுன்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாப்பா சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு குட் சனிலா சொல்லிட்டு ஃபைனலி இந்த குட்டி பேபியோட செரமனி வைக்கிறாங்க. நேம் செரமனி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்மீனோட செரமனி எப்படின்னு ஜிம் தெரியாதனால அந்த குட்டி பேபிக்கு எதிர்த்து நேம் செரமனி வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம் ஜேகேட உட்கார வச்சு அதுக்கப்புறம் பேபியும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நேம் கேட்குறாங்க. அழகா ஜோரன்னு சொன்னதுக்கப்புறம் நேம்லாம் சொல்கிறாங்க. ஜேகேட அப்புறம் செம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ரெண்டு எங்களோட கேட்க வாசிட்டாங்க. என்ன பாசிட்டாங்க நீங்கள் பேசாமல் இங்கே இருந்தீங்களா லைஃப்லாம் இங்கே இருக்கீங்களா எங்க கூட ஜிம் கேட்குறாங்க. ஜேகேட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறேன்னாச்சு கேட்குறாங்க. இல்லை என் அப்பா அம்மா கூட இருந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கல. அப்பா இருந்து கூட எனக்கு அந்த அளவுக்கு அதிகமாக எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியல. நீங்கள் என் கூடவே இருந்தீங்களா இங்கேவே உங்கள் கிராண்ட் சைல்டு கூட அப்படியே இருந்தீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் கேட்குறாங்க பண்ணாமல் இருப்போமா என்ன எங்களுக்கு எது வேறு ஹாப்பினஸ் இருக்கீங்க பையன் கிராண்ட் சன் எங்களுக்கு சனிங்களா எங்க கூட இருக்காமல் வேறு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஜேகேட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் கூட எங்கள் கிராண்ட் சைல்டு கூட இருக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த வரம் எவ்வளோ பேர் கிடைக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நிஜமாக நாங்கள் இங்கே இருக்கோம் சரி அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே இருக்கோம் ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வீட்டில் எக்ஸ்ட்ரா மெயிலாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கப்புறம் மெயிலாக போட்டிருப்பாங்க. எனக்கு அவங்க என்ன தான் ஜேகேட அம்மாவில் பார்த்துக்கலாம் அவங்கள வந்து ரொம்ப ஒர்க்லாம் பண்ண முடியாது அவங்க ஏஜ் ஆகாது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க எல்லாரையுமே. ஜேகேட அப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்க நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணாதீங்க எப்படி அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜேகேட அப்பா சொல்கிறாங்க. ஜேகேயுமே சரி சொல்லிட்டாங்க. பேபி பிறந்து ஒரு 4 months ஆஃப்டர் தான் ஜிம் ஜேக்கும் டேட் போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேட அப்பா வந்து பேபி ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஜங்மீன் அவன் வந்து ஒரு பக்கம் ப்ளே பண்ணிருப்பான். அவனுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி தருவாங்க நம்ம ஜேகேட அப்பா. இந்த பக்கம் ஜேகேட வந்து குட்டி பாப்பா வச்சு ப்ளே பண்ணிட்டாங்க. ஜீவன் ஆசைட்டு அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ டேலண்டான பர்சன் தெரியுமா அப்படியே வரணும் சரியா சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கேண்டில் டின்னரில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இது கேட்குறாங்க. கிஃப்ட்டு சொல்கிறாங்க. எத்தனை கிஃப்ட்லாம் வாங்கி தருவீங்க சொல்கிறாங்க. வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே நீ போதும் அளவுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களே உங்கள் லவ் எனக்கு புரிஞ்சாங்கக்கா அப்புறம் எதுக்கு கிஃப்ட்லாம் சொல்கிறேன் இருந்தாலும் என் கொடுப்பேன் நான் வந்து ஜிம்மு கொடுப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. ஜேகே அழகாக ஜிம்முக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்லிட்டு அழகாக போட்டுருவாங்க. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவும் நம்மளுக்கு மேரேஜ் 8 days ஆகுது அதாவது ரொம்ப வருஷம் ஒன்றா இருந்திருக்கும் அது தானே மறுபடியும் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கூட நம்ம இப்போ தான் இது நியூ மேரேஜ் ஆனது நீங்கள் நிறைய இருக்குது பார்த்து சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் எப்படி கூட இருப்போம் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. நான் நினச்ச ஒரு காலத்தில் சொல்கிறாங்க. என்ன இது அன்வான்ட் லவ்னு கேட்டு நினச்சியா சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்க லவ் பண்ணுறப்போ உங்கள் மேலே எனக்கு லவ் வந்து அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி நம்ம வேறு ஒரு பர்சன் சொந்தமான அவங்களை வந்து நம்ம ஆசைப்படுறோமே நம்ம லவ் பண்ணுறது தப்பாச்சுன்னு நினச்சேன். அது அன்வான்ட் லவ் தான் நினச்சேன். ஆனால் இப்போ சொல்லிட்டாங்க ஐ வாண்டட் திஸ் லவ் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு அப்படி நான் ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி அவங்க கேண்டில் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பேபி சொந்தம் ஜேக்கோட அப்பா அம்மா வந்து அதிகமாக வச்சுப்பாங்க. அவங்க மேக்ஸில் கூட போட மாட்டாங்க அவங்களும் வச்சுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் வந்துட்டு எதுவுமே சொல்லிட்டாங்க. அவங்க ஹாப்பினஸ் நம்ம ஹாப்பினஸ் சொல்லிட்டு ஆனால் சேம் டைம் உங்களால் ரொம்ப கேர் பண்ணுவார் அவர். ஒரு இன்லாஸ் வந்து எப்படி பார்த்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துப்பாரு. ஜேக்கோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருக்கார் ஜிம்னு சொல்லிட்டு அவர் எங்கே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். இப்போ நம்ம ஜிம் ஜேக்கவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்கள் பேபி சங்க தூங்குறாங்களா ஜிம் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் வந்துட்டு இப்போ வீட்டில் படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மில் இப்படி கேஞ்சிட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாரு. ஜிம் ஜேக்கோட பார்க்குறாங்க. என் பண்ணி ஆர்டர் பண்ணுறா சொல்லிட்டு இருக்கட்டும் ஆண்டி எப்படி சொல்லிட்டு அவர் ஒரு சூப் ரெடி பண்ணுவார். எனக்கு அந்த ஏஜ் பீப்புளாக குடிச்சா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சூப் ரெடி பண்ணி அங்கிள் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. நீ எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறா சொல்கிறாங்க. பரவாயில்ல அங்கிள் கொடுங்க ஓகேவா குடிங்க நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா சரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. என் சண்டை சொன்னால் கேட்டு நான் அவங்க சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. இது பக்கம் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாங்க. ஜியோன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்னமோ கொடுத்து வச்சேன் சொல்கிறாங்க. அப்படியேம்மா நீ அப்புறம் உங்களோட ஒய்ஃபு ஐயோ அதுக்கப்புறம் நம்ம ஜாங்க கேரட் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்கிறாங்க. எனக்கு பாரு ஏஞ்சல் மாதிரி ஒரு சரியில்லை அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பவே யோசிச்சிருக்கணும் மணி கொடுத்து அப்படி போயிட்டேன் அப்போ யோசிச்சிருக்கணும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நானும் தேடி இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல விட்டு சரி எதாவது புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது போதும் சொல்கிறாங்க. இல்லை இப்போ எப்போவுமே எனக்கு சனி நல்லா ஜிம் மட்டுமே இருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் இது நெக்ஸ்ட் லைஃப்பில் எங்கள் கூட இதே மாதிரியே எங்கள் லைஃப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இதே மாதிரி ஹாப்பி ஃபேமிலி எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபேமிலி இதே ஃபேமிலி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சனிலா எப்படி பார்த்துக்கணும் ஒரு டாக்டர் ஒரு சனிலா ஒரு ஃபேமிலி எப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மிட்டு தான் கற்றுக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஜோனாக்கு ஒரு 2 years இருக்கும். ஜோனா வந்து பயங்கர பாசிட்டிவ் எப்படின்னாக்கா ஜேகே வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது அவளுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு வந்து சொல்கிறா உங்களை தொடக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. பின்ன அவங்க சொல்கிறாங்க நல்லா வேறு தொடக்கூடாது அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவள் பிரின்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா பிரின்சஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் பாசிட்டிவாக இருக்கா சார் ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உன் பையன் பக்கத்தில் விடாமல் விட்டதப்போ அப்படி எனக்கு அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க பாரு ஜம் காசுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உன் பையன் அப்புறம் என் பொண்ணு சரியா 2 பேர் பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க அப்பா லெமனை பண்ணுறோம் லெமனை பண்ண முடியும் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஏன்னாக்கா நம்மளுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க அடிச்சிடும் பார்த்துக்கோங்க 2 பேரும் போதும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஜமீனுக்கு ஒரு
8 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பாப்பாக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம பேபின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட முடியாது. ஓகே, 2 பேரும் அழகான ஒரு பையன், அப்புறம் ஏஞ்சல் ஒரு பொண்ணு இருக்கா, சரி பாசிட்டிவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படிதான் இருப்பா சொல்கிறாங்க. அவங்க அப்பா மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பண்ணுறவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சேட்டை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி வந்து ரொம்ப அவளை கொஞ்சிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அவள் எனக்கு அவள் ரொம்ப எனக்கு ஜோன் ஃபேமிலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என் அப்பாவும் சிங்கிள் சைல்டு, அதுவும் பாய். நானும் அப்படிதான். நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஜமீன் கூட எனக்கு அப்புறம் ஜமீன் தான் அப்படி அவனும் சிங்கிள் சைல்டு பாயை பிறந்தேன். அப்படி இருந்தோம் நான் கூட பயந்துட்டேன். நல்ல வேலை ஒரு கேர்ள் போய் பிறந்திருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு ப்ரீஷியஸ் தானே சொல்கிறாங்க. கரெக்ட் தானே, எல்லாரும் சேலம் கூட ரொம்ப கெடுக்குறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நீ தான் அவளை மிரட்டிட்டே சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் செய்வேன், அவளை அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜெக்கி சொல்லியிருக்காங்க. அதனால அவளுக்கு ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. தெரியும் ஜிம்மி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். எனக்கு அவங்க பசங்க வந்து அவங்க அம்மா கூட தான் தூங்குவாங்க. அதாவது ஜெக்கி அம்மா கூட தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும். சரி ஓகே, தூங்கலாமா தூங்கலாமான்னு சொல்கிறாங்க. உனக்கு வேறு எது விஷயம் சொல்கிறாங்க. விஷயம் இதில் ஓகேவா, உன்னை ஹக் பண்ணணும், உன்னோட ஜஸ்ட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ தானே பாஸ், ஜெக்கி தூங்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ தான் டே ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்க கூட தூங்குறப்ப டயர்டாக போயிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா நீ லைஃப் வந்ததுக்கப்புறம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக ஜெக்கி ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணி வச்சுக்காங்க. இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். ஐ ஹோப் நான் பிடிச்சிக்கணும் ஓகேவா. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்டா ஓகேவா. நான் வந்துட்டு ஒரு 100 ஸ்டோரிக்கு மேலே கொடுத்துருப்பேன்டா ஓகேவா ஜிக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சில ஸ்டோரி மட்டும்தான் அவங்க சேர முடியாமல் போயிருக்கும் ஓகேவா. அது ஸ்டோரியோட மீனிங்கை பொறுத்து இருக்கும். அதுக்காக மட்டும் தான் சேர்த்து வைக்காமல் போயிருப்பேனே தவிர என்னோட இன்டென்ஷன் வந்து எதுவும் கிடையாது. ஜிக்கு பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இதுமாரி எனக்கு ஜிக்கு சேனல் ஜிக்குக்காக ஸ்டோரி போடவே ஸ்டார்ட் பண்ணேன். சில ஸ்டோரி வந்து அதை மீன் பண்ணி இருக்குன்றக்காக நான் அதுக்கு அப்படி பிரித்து வச்சுருப்பேன். நீங்கள் அதுக்காக வந்துட்டு நீங்கள் இதோட இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்குடா ஓகேவா. எனக்கு இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. எல்லாமே எனக்கு லாஸஸ் மட்டும்தான். என்னோட ஜிபியாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய மொபைல் நிறைய விஷயங்கள் எனக்கு அது ஸ்பாயில் ஆகுது ஓகேவா. என்னோட த்ரோட்டாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன். எனக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறாக்க சில விஷயங்கள் இழந்தாகணும் ஓகேவா. எனக்கு ஸ்டோரி கொடுக்குறப்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னோட ஸ்டோரி எவ்வளோ பேர் கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு தெரியாது. ஆனால் சில பேரோட கமெண்ட்ஸ் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் சில பேரோட கமெண்ட் ரொம்ப காயப்படுத்து. எனக்கு 100 ஸ்டோரி கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லை. நீங்கள் எனக்கு கமெண்ட் கூட பண்ணதில்லை இது வரைக்கும். அந்த 100 ஸ்டோரி நல்லா இருந்திருப்போ நீங்கள் ஒரு டைம் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணதில்லை இல்லையா, இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஸ்டோரி நல்லா இருக்கப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாதப்போ, நல்லா இல்லாதப்போ மட்டும் ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேவா. எனக்கு உங்களை பார்த்ததே கிடையாது. உங்களை ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்ல ஓகேவா. நான் ஹார்ட் ஆகிட்டு நல்லா சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலாக்கா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்கடா ஓகேவா. நான் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க சொல்ல கிடையாது. உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி நான் சொல்லலை. எனக்கு நீங்கள் எப்படி மற்ற டைமில் ஸ்டோரி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. பிடிச்ச ஸ்டோரி கேட்டு போகிறப்போ பிடிக்காத ஸ்டோரி விட்டு போயிருங்க ஓகேவா. அதுக்கு மட்டும் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி திட்டிட்டு போகிறீங்க. அது எனக்கு ஹார்ட் ஆகுது இல்லை. அதனால் சொல்கிறேன் ஓகேவா. என்ன திட்ட ரைட்ஸ் உங்களுக்கு இல்லைடா ஓகேவா. ஏன்னா என் வீட்டில் கூட திட்ட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக ரொம்ப கேஷுவலாக திட்டிட்டு போயிடுறீங்க. எனக்கு வந்து ஒரு மீடியாக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இதில் குட்டாக இருக்கும், பேட் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். எல்லாமே நம்ம தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கல சரியா. ஒஸ்ட்டு எண்டிங் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க. ரொம்ப காயப்படுத்து ஓகேவா சொல்கிறேன். நான் ஜெக்கியை தப்பாக போர்ட்ரேட் பண்ண சொல்லி நினச்சதில்லை. அந்த ஸ்டோரி தான் அப்படி இருந்துச்சு ஓகே. முதல்ல நான் ஜெக்கியை ஹர்ட் பண்ண நினைக்கல. அது ஜஸ்ட் ஸ்டோரியோட மீனிங். ஒரு வேலை ஒரு பர்சன் நம்மளை காயப்படுத்தி தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ரிட்டன் நம்ம எப்படி அவங்க கூட அகைன் சேர முடியும். சரி, இதுதான் மீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் தவிர மற்றபடி எனக்கு ஜெக்கே ஜிம்மை வேறு பர்சன் சேர்த்து வைக்கின்ற ஆசை எனக்கும் இல்லை ஓகே. இதுக்கப்புறம் தப்பு ஏமாதிரி தான். இதுக்கப்புறம் ஜிக்குன்னு போட்டு இன்னொரு பர்சன் கூட சேர்த்து வைக்கிறது தப்பு தான் ஓகேவா. ஒன்றும் சேர்ந்து வச்சு அவங்க சேர்த்து வைக்கிறீங்களா பிரிச்சு விட்டு அப்படியே பிரிச்சு விட்ருங்க. வேறு யார் கூட சேர்த்து வைக்க தப்புதுன்னு எனக்கு புரியுது ஓகேவா. நான் நினச்சேன் அவங்க இன்னொரு லைஃப் பெட்டர் டிசர்வ் பர்சன் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஓகேவா. அதே லைஃப்பில் ஒரு பர்சன் நம்ம ரிசர்ச் பண்ணி போயிருப்பாங்க. அதுக்காக அவங்க நினச்சி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லை அவங்களும் பெட்டர் லைஃப் இருக்குல்ல அப்படின்னு நினச்சி அதை மீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு அது மீனிங் புரியாமல் இருந்திருக்கலாம் ஓகேவா. ஓகே சரி, என்னோட ஃபால்ட் தான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் வரப்போது எல்லாமே ஜிக்கு ஸ்டோரி மட்டும் தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். இல்லைனாக்கா 2 பேரும் சேராமல் கூட போகலாம் ஓகேவா. அப்படி மேக்ஸிமம் இருக்காது. மேபி 100% கூட சேர்த்துக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் விமன் குக் ஸ்டோரியில் வந்துட்டு எப்படின்னாக்கா ஜஸ்ட் ஏஜ் கேப் ஸ்டோரி அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது பார்க்க நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துருக்கு. ஆனால் இப்போ மட்டும் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சொல்கிறீங்க. எனக்கு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தெரியல. ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு அவ்வளோ இமேஜின் பண்ணுறீங்க. அப்பா ஏஜுக்கு நீங்கள் எதுக்கு இமேஜின் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஜிக்கு தான் விமன் குக்கு நார்மலாகவே இமேஜின் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஓகே. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் எனக்கே மாறி இருந்துச்சு. நானும் எப்படி சொல்கிறது, ரீசன் நிறைய ஸ்டோரி டெல் பண்ணியிருக்காது. ரீசன் எல்லாமே நீங்கள் தான் ஓகேவா. சென்டர் நானும் ஏன் நான் ப்ளேம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த ஸ்டோரி கொடுக்கூடாது எனக்கு அப்போ தோணுது. இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப டீசென்ட் வேல, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி மட்டுமே வரும் ஓகேவா. ஈவன் இதுக்கப்புறம் வர ரொமான்டிக் சென்ஸில் கூட அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறேன் ஓகேவா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்போவும் நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண வைக்க வேணாம். உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டோரி கேட்க வேணாம் ஓகேவா. உங்களுக்கு எனக்கு பிடிக்காமல் கேட்டு கஷ்டப்பட வேணாம் ஓகேவா. ஓகே, பாய் டேக்கர். உங்களுக்கு ஹார்ட் பண்ண சொல்ல நான் ஹார்ட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகேவா. உங்களுக்கு புரிய நம்புறேன். ஹேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க ஓகேவா ப்ளீஸ். இட்ஸ் மை ரிக்வெஸ்ட்.